निर्वाह घोरकित नेम कटाक्षलीलाम् श्रीरंगहर्म्यतल मंगल दीपरेखाम् श्रीरंगराजमहिषीम् श्रियमाश्रयामः आकारत्रय संपन्नाम् अरविंद निवासिनीम् अशेष जगदीशित्रीम् वंदे वरदवल्लभाम् नीलातुंगस्तमिदती सुद्धमुद्बोध्य कृष्णम् पारार्त्यं श्वं श्रुतिसदशिरसिद्धमध्यापयन्ती सोऽचिष्टायां सृजनिकृतं यापलात् कृत्यपुङ्क्ते गोदा तस्यै नम इतमितं भूय एवास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடரு கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர் என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் இந்தாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. சகல வேதாந்த சாரார்த்த பூர்ணாசயம் விப்ளவாதூலகோத்ரோத்பவானாம் வரம் ருச்சிரஜாமாத்ரு யோகீந்திர பதாஸ்ரயம் வரதநாராயணம் மத்குரும் சம்ஸ்ரயே. எப்படியான பகவானுடைய பரம கிருபையினாலே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தார் அவருடைய ஆழ்வார் திவ்ய பிரபந்த செயல் திட்டத்தின் துணையோடு அதற்கு மேலாக எந்தை ராமானுஜ முனி கைங்கரிய சபையினருடைய உதவியோடு இந்த மார்கழி மாசத்தினுடைய திருப்பாவு உபன்யாசமானது தொடர்ந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாசுரம் என்கின்ற வீட்டிலாக நடந்து வருகின்றது. அதிலே இன்றைய தினத்திலே நாம் பார்க்க வேண்டிய பாசுரம் மாயனை மண்ணு வடமுதிரை மைந்தனை என்று தொடங்கும்படியான பாசுரம். இந்த பாசுரத்துக்கு போறதுக்கு முன்னாடியாக சில விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்வதன் வாயிலாக இந்த பாசுரத்தினுடைய சிறப்பியல்பு என்ன, இந்த பாசுரம் ஏன் புரிந்து கொள்ள முடியும். இந்த பாசுரமானது எந்த விதமான தன்மையோடே பாடப்படுகிறது அப்படின்னா, இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த பாசுரங்களின் வழியாக முதல்ல நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் என்று நோன்பு நோர்க்க வேண்டிய பெண் பிள்ளைகளை செல்வச் சிறுமீர்கள் என்று அவர்களாம் அழைத்தாள். இரண்டாவது பாசுரத்திலே இந்த நோன்புக்கு செய்ய வேண்டியவை என்னென்ன, செய்ய தகாதன என்னென்ன என்று விதி நிஷேதங்களை வகுத்து காட்டினாள். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மூன்றாவது பாசுரத்திலே இந்த நோன்பை நோற்பதனால் ஏற்படக்கூடிய நன்மையாகிற மழை பொழிவு எவ்வாறு அமைய வேண்டும் என்கின்ற விஷயத்தை எடுத்து காட்டினாள். இனி அந்த மழை பொழியக்கூடிய விதம் எப்படிப்பட்டு அந்த மழை பொழிய வேண்டும், சார்ங்க முதைத்த சர மழை போல் அந்த மழை பொழிய வேண்டும், ஆழி உள்புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி என்று அந்த மழையானது அந்த மேகமானது அப்படி திரண்டு நிறைந்து பொழிய வேண்டும் என்றெல்லாம் நான்காம் பாசுரத்திலே காட்டினாள். ஆக நோன்பு நோற்பது உறுதியாகிவிட்டது. நோன்பை நோற்றால் பெய்ய வேண்டிய பலனாக இருக்கக்கூடிய மழையை பற்றியெல்லாம் பேசி ஆயிற்று.
இப்போ இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை, அவள் ஒரு வினா தொடுக்கிறாள். அவள் என்ன கேட்கிறாள்? நாம் மனோரதம் அப்படிங்கிறது பேரு. மனோரதம் அப்படின்னா, ரதம்னா தேர். மனசிலேயே கற்பனை தேரோட்டி பார்க்கிறோம். எப்படி எல்லாம் நோன்பு நோக்க போகிறோம், எப்படி மனசிலேயே இதையெல்லாம் சிந்தனை பண்ணி பார்க்கிறோம், இந்த கற்பனை தேரோட்டி பார்க்கிறோம். ஆனால் இந்த தேர் நிலைக்கு வந்து சேருமான்னு கேட்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த நோன்பு வெற்றி பெறுமான்னு கேட்கிறான். என்ன கேள்வி? ஏன் இது வெற்றி பெறாது என்று நினைக்கும்படியாக என்ன தடை ஏற்பட்டு விட போகிறது? அப்படி ஒரு தடை இந்த நோன்பிற்கு ஏற்படுமா என்ன அப்படின்னு மற்றவர்கள்லாம் கேட்டார்கள். இவ சொன்னா, கிராமங்கள்ல ஒரு சொலவடை உண்டு. என்ன சொல்லுவார்கள்னா, சிறுபிள்ளை வெள்ளாமை வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. சிறுபிள்ளை வெள்ளாமைனா பிள்ளைகள் வெள்ளாமை என்ன பண்ணுவார்கள்? ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிண்டி தோண்டி ஏதோ ஒன்று செய்வார்கள், கிண்டி கிளறி பண்றதுன்னு பேர். சின்னதா நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள். ஆனா குழந்தைகள் அதுக்குள்ள விளையாட்டுக்கு பண்ணுங்கள். ஒரு சொப்பு சாமான் வச்சு விளையாடுறது இல்லையா, மணல்ல வீடு கட்டி விளையாடுறது இல்லையா, அதை போல சின்ன பிள்ளைகள் அதுக்கு தகுந்தபடிக்கு வெள்ளாம பண்ணும். எதை போட்டா உடனே அப்படி 2 பயிர் 2 தானியம் வருமோ அந்த மாதிரி. அங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது இந்த கடுகு இல்ல ஒரு தக்காளி பழம், அந்த பழத்தை ஏதாவது இந்த பழைய பேட்டரி பெட்டி இருக்கும், கருப்பா இருக்கும், அது பயன்படாம கிடந்தா அதுல மண்ணை அள்ளி வச்சு ஒரு தக்காளி பழத்தை பிழிஞ்சு விடுவோம். அது உடனே என்ன பண்ணும், ஒரு வாரம் 10 நாள்ல அது உடனே செடியாகி உடனே பிரயோஜனப்படும். அதுல 2 காய் தான் வந்திருக்கும். விட மாட்டோம். உடனே இந்த காயை எடுத்து பறிச்சு ஆளாளுக்கு விளையாடுவோம். சமையல் செய்யலாம் அப்படின்னு நினைக்க முடியுமா? அதே போல நாம் ஏதோ 4 பேர் கோபிகைகள், ஆய்ச்சியர்கள், சிறுமியர்கள் நாமெல்லாம் சேர்ந்தோம் நோன்பு நோற்றோம்னு சொல்லிக் கொள்ளலாமே ஒழிய நோன்பு பலன் கொடுக்குமா அப்படின்னு அவள் கேட்டாள். ஏன் பலன் கொடுக்காதா என்ன? எவ்வளவோ பேர் எவ்வளவோ காரியங்கள் மேற்கொண்டு அவர்கள்லாம் பலன் இல்லாமல் போய்விட்டார்களா அப்படின்னா இல்ல. நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன், யோசனை பண்ணி பாருங்கள். சக்கரவர்த்தி மகன் ராமபுரானுக்கு பட்டங்கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அப்படி ராமனுக்கு திருமுடி சூட்ட வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு நாளையும் குறித்து வைத்தார்கள். ஆனால் அவர்கள் குறித்த நாள்ல ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடிஞ்சதா? என்ன ஆச்சு? கூனி சொல் கேட்டு, கொடுமன கூனியினுடைய வார்த்தையை கேட்டு கைகேயி மனம் திரிபடைந்து அவள் தசரதனிடத்திலே என் செய், அவன் நாடு ஆள வேண்டும், சீதை கேள்வன் வனம் புக வேண்டும் என்று சொல்லி அவள் வரம் வாங்கினாளே. அப்படி வரத்தை வாங்கி ராமபுரானுடைய அந்த பட்டாபிஷேக வைபவத்தை அவள் கெடுக்கலையா? ஏன்னா இந்த ராமபுரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேணும்னு நிர்ணயம் பண்ணினவர்கள் சாமானியமானவர்கள் இல்லை. சில சமயங்கள்ல நாள் கிழமை பார்க்கறதுல நிறைய பேருக்கு பரிச்சயம் இருக்காது. இந்தபடிக்குத்தான் நாள் கிழமைகள்லாம் பார்க்க வேண்டும் என்று நிறைய விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகள்லாம் தெரியாமல் ஏதோ நம்முடைய சௌகரியத்துக்கு இப்ப நம்ம என்ன பண்றோம், பெரும்பாலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா சாரி ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து வைங்க, இல்லாட்டி அரசாங்க விடுமுறை என்றைக்கு இருக்குமோ அன்றைய தினத்திலே வையுங்கள், வார இறுதி நாள்களிலே வையுங்கள் அப்படிலாம் சொல்றோம். ஏன்னா அது நல்ல நாளா இருக்கோ கெட்ட நாளா இருக்கோ அதான் 2ஆம் பிரச்சனை. ஆனால் நமக்கு அன்றைக்கு தான் விடுமுறை கிடைக்கிறது. உலகியல் விஷயங்களாக இருப்பதற்கெல்லாம் இப்படி ஏதோ கிடைக்கிற விடுமுறையில் இருக்கக்கூடிய நாள் வச்சு கொண்டாடி தீர்த்துக்கலாம். ஆனால் பகவானுக்கு பண்ணக்கூடியதோ வைதிகமாக செய்யக்கூடிய காரியங்களோ வேதத்தை அனுசரித்து வேதத்திலே காட்டிய விதிகளை உட்கொண்டு செய்யக்கூடிய காரியங்களையோ ஏதோ நாள் கிழமையெல்லாம் பார்க்காமல் நம்மளால செய்ய முடியாது. ஒரு கார்த்திகை
நட்சத்திரமா இருந்தா, பரணி நட்சத்திரமா இருந்தா பரணி கார்த்திகை எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சுபமான காரியங்கள் பண்ணக்கூடாது. முப்பூரம் என்று சொல்லுவார்கள். பூரம், புரட்டாதி, புராடம், இந்த 3 நட்சத்திரத்திலையும் சுபமான காரியங்கள் பண்ணக்கூடாது. முப்பூரம் விளக்கு என்று சொல்லுவார்கள். முப்பூரம் விளக்கு. அதே மாதிரி பரணி கார்த்திகை இதெல்லாம் விளக்கு. அதே மாதிரி அஷ்டமி நவமி இதெல்லாம் விளக்கு. பிரதம பாட்டிமையா வந்தா அதுவும் விளக்கு என்றெல்லாம் இதெல்லாம் நாள் கிழமைகள் பார்த்துத்தான் செய்யறது பழக்கமா இருக்கு. அப்படி நாள் கிழமை பார்க்க தெரிந்தவர்கள் அப்படின்னு இருப்பார்கள். அந்த காலங்கள்ல ஏதாவது ஒரு அமங்கலம் நடந்ததுன்னா உடனே இந்த அமங்கலம் நடந்த உடனே என்ன வார்த்தை தெரியுமா சொல்லுவார்கள்? யாரா பஞ்சாங்கம் பார்த்தா? அழுவார்கள். அது சொல்லி சொல்லி அழுவார்கள். ஐயோ, இந்த பெண்ணுக்கு ஒரு பஞ்சாங்கத்தை யாரிடத்திலேயோ சொல்லி ஒரு பார்ப்பனர் இடத்திலே நாம் குறித்து கொடுத்திருப்போமே, அவர் தானே பஞ்சாங்கம் பார்த்திருப்பார், அவர் பார்த்த அந்த நாள் நல்ல நாளாக இல்லை போல சொல்லி அழுவார்கள். பஞ்சாங்கம் பார்த்த பார்ப்பானுக்கு கண் குருடோன்னு சொல்லி அழுவார். அவர் நல்ல நாள் பார்த்திருந்தா அந்த பெண்ணுக்கு கழுத்திலே திருமங்கல்யம் நின்றுக்குமே அப்படின்லாம் சொல்லி அழுவார்கள். ஏன்னு சொல்றேன்னா, பஞ்சாங்கம் பார்க்கிறதுன்றது முறையாக பார்க்க தெரியணும். அதுக்குன்னு பயிற்சி எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் பெரியவர்கள் காலைல எழுந்தார்கள்னு சொன்னா முதல்ல அவர்கள் இப்பெல்லாம் நாம் என்ன பண்றோம்? 2 எழுத்து பானம் இருக்கிறதே அதன் முகத்திலே நாம் விழிக்கிறோம். காஃபி அது முகத்தை தான் விழிக்கிறோம். ஆனா முந்தி பெரியவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அவர்கள் எடுத்த உடனே எழுந்து காலையிலே செய்து கொள்ள வேண்டிய சுருக்கமான விஷயங்கள் எல்லாம் செய்து முடித்து கையில பஞ்சாங்கத்தை எடுத்து வைப்பார்கள். பஞ்சாங்கத்தை எடுத்து அன்னைக்கு நாள் எப்படி இருக்கு, நட்சத்திரம் எப்படி இருக்கு, என்ன திசையில சூலம் இருக்கு, என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும் என்று பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த நாட்டினுடைய செயல்பாடுகள்லாம் அவர்கள் நிர்ணயம் பண்ணிப்பார்கள். அப்படியாக அந்த பஞ்சாங்கம் பார்த்தல் என்கின்ற வழக்கம் இருக்கிறதே, அந்த வழக்கத்தை அனுசரித்து அதுக்கு நல்ல நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் தான் நாள் குறிச்சு கொடுக்கணும். இப்ப கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு கொடுக்கறதுனா ஏதோ நம்ம சௌகரியத்துக்கு வரக்கூடிய நாள்லாம் குறிச்சு கொடுக்காமல் பார்த்து பெண்ணுக்கும் பிள்ளைக்குமாக சந்திராஷ்டமம் இல்லாத நாள் என்றெல்லாம் நாள் குறிக்கிற நிறைய நியமங்கள்லாம் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இத்தனை விதமான கணக்கீடுகள்லாம் தெரியாமல் ஆரோ ஒருத்தர் ஒரு வழிபோக்கற போல இருக்கக்கூடிய ஒருத்தரா ராமருக்கு நாள் குறிச்சு கொடுத்தார். ராமருக்கு நாள் குறிச்சு கொடுத்தவர் யாரு? வசிஷ்ட மகரிஷி. 7 மகரிஷிகள் அவர்கள் ரொம்ப புகழ் பெற்றவர்கள், உயர்ந்தவர்கள், தவத்தினாலே மேம்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் விஸ்வாமித்திர மகரிஷி இருக்கிறாரே, அந்த விஸ்வாமித்திர மகரிஷியை ராஜரிஷியாக ஆக்கினவர் ஆர் அப்படின்னா விஸ்வாமித்திர மகரிஷி இருக்கிறாரே, அந்த விஸ்வாமித்திர மகரிஷியை பிரம்மரிஷியாக ஆக்கியவர் அவர் ராஜரிஷி. அப்படி ராஜரிஷியாக இருந்த அவரை பிரம்மரிஷியாக ஆக்கியவர் ஆர் அப்படின்னு கேட்டால் அவர்தான் இந்த வசிஷ்டர். அந்த வசிஷ்டர் இருக்கிறாரே, வசிஷ்டோபி மகா தேஜாகா என்று மகா தேஜஸ்வி அவர். அப்படிப்பட்ட அந்த வசிஷ்ட மகரிஷி இருக்கிறாரே, அந்த வசிஷ்ட மகரிஷி தான் நாள் குறிச்சிருக்கிறார். சாமான்யமானவர் நாள் குறிக்கல, அதுக்காக சொல்றேன். அதுக்கு மேல சரி, நாள் குறிச்ச புரோகிதர் ரொம்ப உயர்ந்தவர் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் உன்னை செய்து கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியம் ராஜாவுக்கு இருக்கணும். இன்னும் சொல்ல போனா ராஜாவுக்குன்னு ஒரு ராசி இருக்கு. அந்த ராஜாவுக்கு நல்ல அமைப்புகள் இருந்தா தான் அந்த ராஜ்யம் செழிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே ராஜாவாக யார் இருக்கிறார்? தசரத மகா சக்கரவர்த்தியே ராஜாவாக இருக்கிறான். எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை நீக்கக்கூடியவன் சம்பராசுரன் ஒரு அசுரன். சம்பராசுரன் இந்திராதி தேவர்களுக்கே ஹிம்சை கொடுத்தவன். அப்படி இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் ஹிம்சை கொடுத்தானே, அப்படிப்பட்ட சம்பராசுரனை வதம் பண்ணினவன் தசரத சக்கரவர்த்தி. ஆனபடினாலே தசரத சக்கரவர்த்தி அவன் என்ன பண்றான்னு கேட்டால், அவனுடைய பிள்ளைக்கு இப்ப பட்டாபிஷேகம். ஆனா எந்த தடை வந்தாலும் தசரதனால ஜெயிச்சிட முடியாதா? அதனாலே நாள் குறிச்சிருக்கக்கூடிய புரோகிதரோ ரொம்ப உயர்ந்தவர். அவருக்கு பிள்ளையோ பார்த்தா தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக இருக்கிறான். தகப்பனாரோ தசரத சக்கரவர்த்தியாக இருக்கிறார். அதற்கு மேலே யாருக்கு இதை நாளைக்கு
கொடுத்திருக்கிறார்கள். அந்த வியக்தி, அந்த நபர், அவருக்கு நல்ல தன்மைகள் இருக்கானா, சாட்சாத் தர்மத்தினுடைய ஸ்வரூபம் சக்கரவர்த்தி மகன் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி தர்மஸ்வரூபமாக இருக்கிறான் ராமச்சந்திரன். அவனுக்குத்தான் இந்த விசேஷம், அவனுக்குத்தான் இந்த வைபவம், அவனுக்காகத்தான் இந்த நாளை குறித்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது இங்கே ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறதே. இப்படி இது ஒரு தடை ஏற்பட்ட மக்களிடத்திலே சில சந்தர்ப்பங்களிலே சில அபிப்பிராய பேதங்கள்லாம் இருக்கு. மக்கள் நினைப்பார்கள், எதுக்கு இந்த ராஜா வரணும் ஆட்சி? மக்கள்கிட்ட கேட்டானா, அயோத்தியா வாசிகளே, நான் இந்த மாதிரியாக ராமனுக்கு பட்டம் கட்டலாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அபிப்பிராயம் என்னன்னு கேட்டானா. இது கேட்டவுடனே ஜனங்கள் சொன்னார்களா, கிழவனே, முதல்ல உன்னுடைய அரியணையில இருந்து இறங்குன்னு சொன்னார்கள். தசரதன் ரொம்ப மனசு வருத்தம். என்னை பார்த்து நீங்கள் இந்த வார்த்தை சொல்லாம உங்களை நான் என்ன அப்படியா ராஜ்யத்தை உங்களை அப்படியே நான் கஷ்டப்படுத்தி இருக்கிறேன், நீங்கள் மனம் வருந்தபடியாகவா நான் அரசாட்சி செய்தேன்னு சொன்ன உடனே ஜனங்கள்லாம் சொன்னார்கள், நாங்க அந்த அர்த்தத்துல சொல்லல, நீங்கள் ராஜ்யம் பண்ணா கூட யுவராஜனாக இருக்கிறான் ராமன். அப்படி யுவராஜனாக இருக்கக்கூடிய ராமன் எங்களிடத்திலே பேசுகின்ற பொழுது, எங்களிடத்திலே பழகின்ற பொழுது அவ்வளவு இனிமையா இருக்கு. யுவராஜனாகிற ராமனை மகாராஜாவாக பார்க்க நாங்கள் ஆசைப்படுறோம். மகாராஜாவை நாங்கள் ராமனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தாங்கள் அரியணையிலிருந்து இறங்கி ஆக வேண்டும் என்பதனாலே நாங்கள் இப்படியாக கொஞ்சம் கடும் சொல்லை சொன்னோம். முதல்ல ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்கள் ஜனங்கள்லாம் ஆதரவு தெரிவித்தார்கள். இப்படி ஜனங்களுடைய ஆதரவு இருக்கிறது. நாளும் கோளும் கூடி வந்திருக்கிறது. வசிஷ்டரே நாள் பார்த்து கொடுத்திருக்கிறார். எந்த தடை வந்தாலும் அந்த தடையை வெல்லும்படியான சக்தி சாமர்த்தியமுடையவனாக தசரத சக்கரவர்த்தி இருக்கிறான். இவ்வளவு இருந்தும் அந்த குறிக்கப்பட்ட நாளிலே ராமனுக்கு பட்டம் கட்டப்படவில்லை. ராமனுக்கு பட்டம் கட்டப்படவில்லைன்னு சொன்னால், ஆளானப்பட்ட இத்தனை பேர் இருந்துமே அந்த காரியம் நடக்கலைன்னா நாம் முடிவு பண்ணக்கூடிய இந்த நோன்பு மட்டும் தடையில்லாமல் நடந்து விடுமா அப்படின்னு கேட்க. இது ஒரு விதமான லாஜிக்கல் கொஸ்டின். அவருடைய வினா இருக்கிறதே, அந்த வினாவானது ஏற்கப்படும்படியான ஒரு வினாதான். ஏன்னா அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் வேற கொடுத்திருக்காங்க. இந்த வினா நியாயமாகத்தான் இருக்கிறது. உடனே இந்த வினாவிற்கு விடை தர வேண்டிய பொறுப்பு இப்போ ஆண்டாளுக்கு இருக்கு. சொன்னா கேள்வினோ நியாயம்தான், வாஸ்தவம் தான். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கும், எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை நீக்கும்படியான ஒரு கருவி நாம் கையில வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கோம் தெரியுமா? பகவன் நாமம் வச்சிருக்கோம். பெருமாளுடைய திருநாமம் இருக்கிறதே, இந்த திருநாமத்துடைய துணை கொண்டு நாம் ஒரு செயலை செய்வோமேயானால் நிச்சயமாக அந்த தடைகள் எல்லாம் தவிடுபொடி ஆகும். ஒரு சந்நிதி சம்பிரோக்ஷணம், ஒரு பெருமாளுடைய சன்னதி, ஒரு பொதுவா பெருமாள் கோயில கும்பாபிஷேகம்னு சொல்லக்கூடாது. சிவங்கோயில தான் கும்பாபிஷேகம் சொல்றது வழக்கம். பெருமாள் கோயிலாக இருந்தா அதுக்கு சம்பிரோக்ஷணம்னு பேர். அந்த சம்பிரோக்ஷணம் பண்ணணும், பெருமாளுடைய சன்னதிக்கு சம்பிரோக்ஷணம் பண்ணால் அது ஏதோ ஒரு வைதிக காரியம், ஏதோ ஒன்று பெருமாளுடைய சன்னதியிலே தொடங்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எந்த தடைகளும் வராதபடிக்கு விஸ்வக்சேன ஆராதனம் அப்படின்னு பெருமாளுடைய படைத்தலைவராக சேனை முதல்வராக இருக்கக்கூடிய அந்த விஸ்வக்சேனரை தான் முதல்ல வணங்குவார்கள். ஒரு ஆணைமுக கடவுளாக இருக்கக்கூடிய இறைவனை அப்படி வழங்குறது இங்க வழக்கத்துல இல்லை. அதனால முதல்ல என்ன பண்ணுவார்கள்னா விஸ்வக்சேனர், அவர்தான் பெருமாளுடைய தலைவனா, அதாவது படைத்தலைவராக இருக்கிறார், சேனை முதல்வராக இருக்கிறார். அதனால அவரை வணங்கி விட்டோம்னு சொன்னால், அவரை ஆராதனை பண்ணிட்டா அதுக்கப்புறம் எந்த தடையுமே கிடையாது. இந்த விஸ்வக்சேன ஆராதனம்ன்றது நடக்க போற நிகழ்வுகளினுடைய தடைகள்லாம் போக்குது. அந்த விஸ்வக்சேன ஆராதனம் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு வழிபாடு பண்ணிட்டா விஸ்வக்சேன ஆராதனை பண்ண முடியும். அதுவே என்ன பண்ணும், தடைகளை தன்னிடையே போக்கி கொடுக்கும். அதை செஞ்சுட்டா அது மற்றதெல்லாம் போக்குனா அதுக்கும் தடை வராதுன்னு அர்த்தம். சுவாமி இந்த காலத்துல எங்க நகராச்சார சுவாமி சொல்லுவார், அழுக்கு போகணுன்றதுக்காக சோப்பு தேய்ச்சி குளிக்கிறோம், சவுக்கார கட்டின்னு பேரு. அதனால சவுக்கார கட்டி போட்டு குளிக்கிறோம். அந்த சோப்பு அது அழுக்காகன்றதுக்காக அதை தனியா ஒரு தடவை குளிப்பாட்டிட்டு நாம குளிக்க முடியும்? அதுவே இயற்கையாக எப்படி இருக்கும், சுத்தமா தான் இருக்கும். அப்படி சுத்தமான அந்த பொருளை கொண்டுதான் நம்முடைய அழுக்கை நாம் போக்கிக் கொள்வோமே ஒழிய அதை ஒரு தடவை தனியா சுத்தப்படுத்த வேண்டாம். அந்த சோப்புக்கு இன்னொரு சோப்பு போட்டு குளிப்பாட்டி அதுக்கப்புறமா நம்ம குளிக்க முடியும்? அப்ப அந்த சோப்பே சுத்தமா தான் இருக்கும். அதை போல
பகவானை நாம் வழிபட வேண்டும் என்று நாம் முடிவு பண்ணிட்டால் அந்த தடைகளை பகவானுடைய நாமமே போக்கி கொடுக்கும். அப்ப அந்த தடைகள் போறதுக்கு நாம தனியாக நாம ஏதாவது ஆராதனங்கள், தனியா ஏதாவது பூஜையோ தனியா எதுவும் பண்ணணுமானா அப்படி வேண்டியதில்லை. ஏன்னா இப்பதான் பல விஷயங்கள், நமக்கு உணவு வேற மருந்து வேற. ஆனா முந்தைய நமக்கு உணவு தான் மருந்து. பித்தம் உஷ்ணம் அதிகமா இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பித்தம் அதிகமா இருந்தா உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு பால் தான் நல்ல ஆகாரம். நல்ல பால் சாப்பிட்டா அந்த பித்தம் குறையும். இந்த பாலை மருந்துன்னு நினைச்சு நாம சாப்பிடல. பாலுக்குன்னு ருச்சி இருக்கே. நல்ல பாலை திட்டமா காய்ச்சி, அப்படி காய்ச்சப்பட்ட அந்த பால்ல கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கொஞ்சம் நல்ல நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கலந்து அந்த பாலை சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கும் பால் சுவையா இருக்கு, பசியும் போகுது, அதே சமயத்திலே நோயும் சேர்ந்து போயிடும். இந்த நோயை போக்க வேண்டும் என்பதற்காக நாம பாலை தனியா நோய்க்கு மருந்தாக நாம சாப்பிடல. பாலை சாப்பிட்டால், பாலை நாம் பருகினால் இயல்பாகவே நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தினால ஏற்பட்டக்கூடிய பித்தம் என்கின்ற அந்த நோயானது நீங்குவதைப் போல பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் நாம் பண்ணினோம்னு சொன்னால் ஸ்வபாவமாகவே இயல்பாகவே நம்மிடத்துல இருக்கும்படியான பாவங்கள் எல்லாம் நீங்கும். நம்முடைய பாவங்கள் நீங்கிவிட்டால் நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் தன்னை போல விலகும் அப்படின்னு சொன்னோம். இங்க இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப இதெல்லாம் ராமருக்கு பண்ணிக்க தெரியாதா? ஆனா அவருடைய காரியத்துக்கு தடை இருக்கேன்னா இங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைக்கிற மாதிரி ராமாயணம்ன்றது கதை தான், வாஸ்தவத்துல இல்லைன்னு சொல்ல. ஆனால் ராமபிரான் ஏதோ அரசராக மட்டுமே இல்லை, அவர் சாட்சாத்து பகவான் தான். வேதவேத்யே பிரேபும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசு ஆசீத்து ராமாயணாத்மனஹா. வேதவேத்யே பரேபும்சி ஜாதே தசரதாத்மஜே. தசரதாத்மஜன் தசரதனுக்கு பிள்ளையாக ஜனித்திருக்கிறான். ஆறு வேத வேத்தியனாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனே தசரதனுக்கு திருக்குமாரனாக அவன் அவதரித்திருக்கிறான். ஆனபடியினாலே அவன் ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்படிப்பட்ட பகவான், அவனுக்கு அவதார நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. அவனுடைய அவதார நோக்கம் என்பது எல்லாரும் சொல்றார்கள் ராவண வதம்னு சொல்றார்கள். ராவணனை வதம் பண்றதுக்கு பெருமாள் மேலிருந்து கீழே இறங்கி வரணும் நியாயத்துக்கு தேவையில்லை. பகவான் தான் இருந்த பரமபதத்திலேயே ஒரு சங்கல்பம் பண்ணா போதும், ராவணன் மாண்டு போகட்டும்னு நினைச்சால் போதும். ஆனா ராவணன் அங்கேயே மாண்டு விடுவான். ஆனாலும் கூட பிரம்மதேவர் வரம் கொடுத்திருக்கிறார். பிரம்மதேவர் இவ்வளவு வரங்களை கொடுத்து ஒரு மனிதனுடைய கையினாலே வானரங்களுடைய துணையினாலே தான் இவனுக்கு மரணம் என்று பிரம்மா கொடுத்த வரத்தை நாம் அவமரியாதை செய்து விடக்கூடாது. அதனாலே பகவான் மனிதனாக அவதாரம் பண்ணினானே ஒழிய அவன் நினைச்சா ராவணனை எப்படினாலும் அவன் சம்ஹாரம் பண்ணலாம் ஒண்ணு. ஆனால் அது முக்கிய காரணம் அது கிடையாது. ராவண வதம் பண்ண வேண்டும் என்பது பெருமாளுக்கு முக்கிய காரணம் கிடையாது. பின்ன என்ன காரணம்னா, அவனுக்கு ரொம்ப முதன்மையான காரணம் என்பது அடியார்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அதுக்கு ராவணவதன்றது பெருமாளுக்கு ஒரு சாக்கு. எப்படி இந்த பெண் பிள்ளைகளுக்கு நோன்பு நீராட்டம் என்பதை அவர்கள் ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு கிருஷ்ணனை அனுபவிக்கிறார்களோ, அதை போல ராவணனை வதம் பண்ண போறேன்னு பெருமாள் புறப்பட்டு போறார். அப்படி புறப்பட்டு போவதை காரணமாக வைத்துக் கொண்டு இடையிலே அவர் நிகழ்த்த வேண்டிய பல காரியங்கள் இருக்கின்றன. என்னென்ன காரியங்கள் இருக்கின்றன? வாளியினாலே சுக்ரீவன் அவன் தன்னுடைய உயிருக்கு பயந்து கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அந்த சுக்ரீவனை அழைத்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். சுக்ரீவ பட்டாபிஷேகம் செஞ்சு கிஷ்கிந்தையிலே சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி இந்த அரசு குரக்கரசு என்று சொல்லக்கூடிய இந்த வானர ராஜ்யம் இருக்கிறதே, அந்த குரக்கரசு ஆளும்படியாக அவனிடத்திலே வழங்க வேண்டும். அதே போல விபீஷண ஆழ்வானுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டி இருக்கிறது. அந்த விபீஷண பட்டாபிஷேகத்தை அவர் கடற்கரையிலே செய்ய வேண்டும். இந்த சுக்ரீவனுக்கு பட்டம் கட்டாமல், விபீஷணனுக்கு பட்டம் கட்டாமல் தான் பட்டம் கட்டி கொள்ளக் கூடாது என்று பெருமாள் திருவுள்ளத்திலே நினைத்தார். அதனால் தன்னுடைய பட்டாபிஷேகத்தை தானே தடை செய்து கொண்டார். தானே தடை செய்தார்னா எப்படி தடை செய்ய முடியும்? அதற்கு ஒரு கூனி என்பவள் ஒரு வியாஜ்யம், அவள் ஒரு காரணம்.
அந்த கூனினுடைய மனத்திலே ஆழ்வார் சொல்றார், கலக்கிய மா மனத்தனடாய் கைகேசி வரம் வேண்ட அப்படின்ற. கைகையினுடைய இயற்கை என்னன்னா நல்ல மனசுதான் அவளுக்கு. ஏன்னா சொல்ற பொழுது சொல்றா, வேதமே அணைய ராமனை பயந்த எற்கு இடர் உண்டோ என்று கேட்கிறாள் புனி. புனியின் இடத்துல கைகை கேட்கிறார். கைகை வந்து சொல்றாங்க, ஐயோ கைகை நிம்மதியா தூங்குறேடியே, எதை பத்தியும் கவலை இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கிறாயே, இப்படி உறங்கக்கூடிய உறக்கம் இன்னும் எத்தனை நாள் உனக்கு சொந்தம்? தோபார் நாளைய தினத்திலே ராமனுக்கு பட்டம் கட்ட போகிறார்கள், உனக்கு பெரிய ஆபத்து ஆபத்து ஆபத்து. இன்னும் சொல்ல ஆபத்து என்னன்னு சொல்ல, பெரிய ஆபத்து ஆபத்து ஆபத்துன்னு உடனே கைகை கேட்கிறார், ஆபத்தா எனக்கா? என்னடி பைத்திய மாதிரி உளர்ற? வேதமே அணைய ராமனை பயந்த எற்கு, ராமனுக்கு அம்மாடினா எனக்கு என்னடி ஆபத்து வரப்போகுது? என் பிள்ளை ராமன் இருக்கான், அவனை மிஞ்சி எனக்கு ஒரு ஆபத்து வந்துருமா அப்படின்னு பேசினார். அப்படி பேசின கைகேயி வரம் கேட்கிற பொழுது என்ன சொல்லி கேட்கிறா, என் சேய் வனம் என் சேய் நகர் ஆளவும், என்னுடைய பிள்ளை பரதன் ராஜ்யத்தை ஆளணும், சீதை கேழ்வன் வனம் ஏகவும். சீதைக்கு மாப்பிள்ள, சீதைக்கு புருஷன்னு சொல்றான். என் பிள்ளைன்னு ராமனை பெத்தவள் நான் தான். நியாயமா ராமனை பெத்தது கௌசல்யா தேவி. ஆனா இந்த கூனி பேசுறதுக்கு முன்னாடி கைகையினுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, என்ன ராமனை பெத்த எனக்கு என்ன குறைன்னு கேட்டவள் இப்ப என்ன சொல்றா, சீதையோட மாப்பிள்ளைன்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனசிலே நெருக்கம் இருந்தா தான் உறவை சொல்லி அழைப்போம். மனசுல ரொம்ப பிரியம் இருந்தா தான் நம்ம வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நாங்கள்னு பிரிச்சு பேசினாலே உறவு நெருக்கம் இல்லாமல் போச்சு. இப்ப அது என்ன சொல்றா, சீதைக்கு மாப்பிள்ளங்கிற, சீதை கேள்வன்னு சொல்றா. அந்த அளவுக்கு கைகையின் மனம் கலக்கப்பட்டுத்தான் அந்த வரத்தை வாங்கினார். அந்த கலக்கிய செயலை யாரு செய்தா? இந்த கூனி. இந்த கூனி இப்படியான செயலை செய்யும்படியாக, இந்த கூனி இப்படியான செயலை செய்வதற்காகன்னு சொல்லி, இதெல்லாம் பகவானுடைய சங்கல்பம். இல்லாட்டி இவர்களாலெல்லாம் தடுக்கவே முடியாது. பகவான் சங்கல்பம் பண்ணா. முதல் நாள் ஆச்சு, நாளைக்கு விடிஞ்சா பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம் நடந்ததுன்னு சொன்னா என்ன ஆகும்னா, விபீஷண பட்டாபிஷேகம் நடக்காது, சுக்ரீவ பட்டாபிஷேகம் நடக்காது, ராவண வதம் நடக்காது, அவதார பிரயோஜனமே நடக்காது. அப்ப அவதார பிரயோஜனம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன வழின்னு கேட்டால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி? காட்டுக்கு போய் ஆகணும். காட்டுக்கு போகணும், அங்கே சீதையை ராவணன் அபகரிக்கணும். அப்படி சீதையை தேடிக்கொண்டு போகின்ற வழியிலே சுக்ரீவனை சந்திக்கணும். அப்படி சீதையை தேடிக்கொண்டு போகின்ற சந்தர்ப்பத்திலே சீதையை அவன் தரமாட்டேன்னு சொல்ற பொழுது அவனிடத்திலிருந்து பிரிந்து வரக்கூடிய விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். இதெல்லாம் நடக்கணும்னா இப்ப இந்த காட்டுக்கு போகணுமே. ஆனா அப்பா நாளைக்கு பட்டம் கட்டி வைக்கிறேன்னு சொல்றாரே, அப்ப என்ன பண்றதுன்னா, அவர் ஆராதன மூர்த்தி, ராமபிரானாலே வழிபாடு செய்யப்பட்டவர் பெரிய பெருமாள். ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள் பேர். வைஷ்ணவத்திலே பெருமாள் அப்படின்னு சொன்னா ராமருக்கு பெருமாள்னு பேர். உரையாசிரியர்கள், வைணவ உரையாசிரியர் எங்கெல்லாம் பெருமாள் 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 பெருமாள்னு எழுதுவார்களோ அங்கெல்லாம் ராமன் 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 தான் அர்த்தம். பொதுவா பெருமாளை சொன்னா எம்பெருமான் என்றுதான் சொல்வார்கள். ஆனா பெருமாள்ன்ற வார்த்தை அது ராமனுக்குரியது. ராமனுக்கு இளையவனானபடியான லக்ஷ்மணனுக்கு இளைய பெருமாள்னு பேர். ஆனால் ராமனாலே வழிபாடு செய்யப்பட்டவர், ராமனாலே போற்றப்பட்டவர், ராமனாலே புகழப்பட்டவர் ஆர் அப்படின்னு சொன்னா அவர்தான் பெரிய பெருமாள். ராமனே வணங்கிய பெருமை யாருக்கு உண்டோ அவருக்கு பெரிய பெருமாள் பேர். ராமன் பெருமாள், ராமனாலே ஆராதனம் பண்ணப்பட்டவர். ராமன் திருவாராதனம் பண்ணினான். ராமன் தன் கைகளாலே நித்தியமும் வணங்கினான், வழிபட்டான். ஆரைன்னு கேட்டா இன்றைக்கு திருவரங்க மாநகரில இருக்கிறாரே இந்த எம்பெருமான் அயோத்தியில தான் முதல்ல இருந்தார். தனியா ஸ்ரீரங்க மகாத்மியா தனி கதை. இந்த காலத்திலே இவர்களுடைய வம்சத்திலே இக்ஷுவாகுன்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த இக்ஷுவாகு ராஜா தபஸ் பண்ணி பிரம்மலோகத்திலே இருந்த பெருமாளை அயோத்தி மாநகரத்துக்கு அழைத்து வந்து அயோத்தியா மாநகரத்திலே இருந்து பின்னால விபீஷணன் கொண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் அவன் பிரதிஷ்டை பண்ணினான். அதனாலே அந்த விபீஷணனுக்கு பெருமாள் இதை பரிசாக கொடுத்தார். அதுக்கு முன்னாடி வரைக்குமாக அயோத்தியா மாநகரிலே இருந்தவர். அவருக்கு பேரே இக்ஷுவாகு குல தனம். தனம்னா செல்வம், குலதனம்னா அவர்களுடைய குலத்துக்கே பரம்பரைக்கே செல்வம். என்னன்னா ரங்கநாதர் இக்ஷுவாகு குலதனம். அதனாலே அந்த இக்ஷுவாகு குலதனமாக
அயோத்தியர் கோமானாக இருக்கக்கூடிய ராமனாலே நித்தியமும் வழிபாடு பண்ணப்பட்டவர் அந்த ரங்கநாதர். அவரை வழிபட்டு கொண்டிருக்கிறான் ராமபுரான். அப்படி வழிபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவன் வழிபாடு செய்கிற பொழுதே பேசுறான். அந்த ரங்கநாதரோடையே அவன் பேசுறான். என்ன பேசுகின்றான்னா, ஹே ரங்கன் பிரபு, நாளை பொழுது விடிந்தால் நான் என்ன செய்வேன்? எப்படி இந்த மக்கள் எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிட்டார்கள்னு சொன்னா நான் அயோத்தியை தான் ரட்சிக்க முடியுமே ஒழிய அவதார காரியம் நிறைவேறாதே, அவதார நோக்கம் நடக்காதே. அப்படி அவதார நோக்கம் நடக்காமல் போய்விட்டால் நாம் என்ன செய்ய இயலும்? அதற்கு நீர் ஏதாவது வழி செய்யக்கூடாதா? நீர் அதற்கு ஏதாவது கிருபை செய்யக்கூடாதா என்று ரங்கநாதனிடத்திலே அவன் பிரார்த்தனை செய்தான். பிரார்த்தனை செய்த உடனே ரங்கநாதர் பார்த்தார். என்ன செய்யலாம்? அயோத்தியா மாநகரத்திலே யாருடைய மனசுலையாவது புகழாமான்னு நினைச்சேன். அயோத்தியா மக்கள் ராமனுக்கு துரோகம் நினைக்க மாட்டார்கள். ராமன் கெட வேண்டும் என்று அவர்களாலே சிந்தனை பண்ணவே முடியாது. அதனாலே ரங்கநாதர் என்ன பண்ணினார்? அவர் அப்படியே போய் கூனியினுடைய மனத்திற்குள்ளே புகுந்து கொண்டார். கூனியின் மனத்திலே புகுந்து கூனியின் மனத்தை மாற்றி, அல்லது கூனியின் மனத்திலே ஏற்கனவே இருக்கு, கூனி இருக்காளே ரொம்ப காலமா பழைய பகை ஒண்ண மனசுல வச்சுட்டு இருக்கா. கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் திரித்தாய் கோவிந்தான்னு சொல்லி சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது ராமச்சந்திரமூர்த்தி அவர் உண்டவில் அடித்து விளையாண்ட காலத்திலே இந்த கூனியின் முதுகு அப்படி பெருசா இருக்கும் இல்லையா, அது மண்ணுருண்டை அடிச்சா அப்படி அந்த மண்ணுருண்டை அப்படி உள்ள போயிட்டு வெளில வரும். குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒரு 5 வயசா அப்படி விளையாண்டு இருக்கு, இன்னும் மனசுல வச்சிருக்கா. இதெல்லாம் ஒருத்தி மனசுல வச்சிருக்கான்னு சொன்னா நியாயமே கிடையாது. ஏதோ அது குழந்தை, தெரிஞ்சு செய்யறதுங்கிறது வேற. தெரியாமல் விளையாட்டுக்கு செய்ததெல்லாம் இத்தனை காலமா மனசுல வச்சிருந்து அப்படி நம்ம முதுகுல அடிச்சு அவனுக்கா பட்டம் கட்டுறது, அதை தடுப்போம் என்று சொல்லி அவளுடைய மனசுடைய ஆழத்திலே இருந்த அந்த பழைய பகையை கிளப்பி விட்டு அவளை வியாஜமாக வைத்து, அவளை சாக்காக வைத்து, அவள் போய் கைகேயின் இடத்திலே சென்று கைகேயின் மனத்தை கலக்கி அந்த கைகேயி வரம் வாங்கி ராமபுரான் வனம் ஏகினான். அப்போ ராமன் வனவாசத்துக்கு போனதுக்கு இவர்கள் எல்லாம் நிமித்த காரணங்கள். நிமித்த காரணம்னா இவர்கள்லாம் துணை காரணம் தான். ஒருத்தன் மண்பானை செய்யறான்னு சொன்னா மண்ணு, அந்த மண் பானையை எடுத்து செய்யறவன் அவன் தான் முக்கியம். ஒரு கொசவன் இல்லைன்னா பானை கிடைக்காது. ஆனா அவனுக்கு துணையாக இதெல்லாம் இருக்குன்னா இந்த பானை செய்யறதுக்கு ஒரு குச்சி ஒண்ணு வச்சிருப்பான், அதை வச்சுதான் அப்படி சுத்துவான். தண்டம்னு பேர். கீழே சக்கரம் இருக்கும், அந்த சக்கரத்தை சுத்துவான். இதெல்லாம் நிமித்தமாக துணையாக இருக்கின்றன. ஆனால் இவற்றை இந்த தண்டமும் சக்கரம் மட்டும் தனியா இருந்தா மண்பானையை செஞ்சிட முடியுமா? அதை செய்யறதுக்கு கொயவன் ஒருத்தன் வேணும். அதனாலே அந்த கொயவனாக பகவான் தான் இந்த விஷயங்களை சிந்தனை பண்ணானே ஒழிய இவர்கள்லாம் நிமித்த காரணம் தான். பகவானுடைய அது தடையானதற்கு காரணம் பகவான் தானே ஒழிய இவர்களாலே அது தடை ஆகவில்லை. ஆனபடினாலே நம்முடைய நோன்பு பகவானுடைய கிருபையினாலே வெற்றி பெறும். பகவானுடைய நாமத்தை சொல்வதனாலே நம்முடைய நோன்பு நிச்சயமாக வெற்றி பெறும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு பகவானுடைய நாமத்தை சொல்வோம் என்பதாக அவர்கள் பகவன் நாம சங்கீர்த்தனம் பெருமாளுடைய திருநாமங்களை பாடுகிறார்கள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூயவரு நீர் யமுனை துறைவனை, ஆயரு குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, துயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாகினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு. சொல்லு, பகவானுடைய நாமத்தை சொல்லு. அப்படி சொன்னால் நம்முடைய பிழைகள் யாவும் தீயினில் தூசு ஆகும். எப்படிப்பட்ட நாமங்கள் பகவானுக்கு இருக்கின்றன. நாம வைபவத்தை பேசுகின்றாள் ஆண்டாள். பெருமாளுடைய ஒவ்வொரு திருநாமமும் அவனுடைய ஒவ்வொரு குணங்களை நமக்கு காட்டுகின்றன. ஒவ்வொரு குணங்களுக்கு ஒவ்வொரு திருநாமம். என்ன குணம் காட்டப்படுகிறதுனா மாயன்னு சொல்லணும். அதென்ன மாயன்? மாயன்னா பகவானுக்கு தமிழ்நாட்டுல பெருமாளுடைய பேர் என்ன? முதல்ல தமிழினுடைய மிக பழைய இலக்கியம், தமிழினுடைய மிக பெருமை வாய்ந்த இலக்கியம் என்று சொல்லப்படும்படியான இலக்கியம் இருக்கிறதே தொல்காப்பியம். அதற்கு பெயர். இந்த தொல்காப்பியம் எப்படி சொல்றது? மாயோன்மேய காடுரை உலகமும் என்று சொல்கிறது. மாயோன்னு பகவானுக்கு பேர், திருமாலுக்கு பெயர். மாயோன்னா என்ன அர்த்தம்? மாயோன்னு சொன்னா ஆச்சரியமான சேட்டிதங்கள்,
அவன் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கின்றனவே நம்மாலே நினைச்சு பார்க்க முடியாதபடி, கற்பனைக்கு எட்டாதபடிக்கு அவன் தன்னுடைய சேஷ்டிதங்களை செய்யக்கூடியவன், தன்னுடைய செயல்களை செய்யக்கூடியவன். அந்த மாயை என்று சொல்லக்கூடியது பகவான் வசமாக இருக்கிறது. அந்த மாயை இருக்கிறதே அதை தன் வசமாக வைத்துக் கொண்டு யாரும் நினைச்சு பார்க்க முடியாதபடியான செயல்களை செய்வோம். அப்படி என்ன நினைச்சு பார்க்க முடியாத செயல்களை செய்கிறான்? அவனுடைய பெருமை இருக்கிறதே, அந்த பெருமை சாமானியமானதல்ல. அவன் மாயனாக இருக்கின்றான். எங்கே இருக்கின்றான்? பரமபதத்திலே மாயனாக எழுந்தருளி இருக்கின்றான். பரமபதத்திலே எம்பெருமான் அவன் ஆச்சரியமாக அங்கே எழுந்தருளி இருக்கிறான். அங்க இருக்கக்கூடிய பெருமாள் அவருடைய பெருமை எப்படி இருக்கிறதுன்னா, அவர் அந்த 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 நாட்டிலே வாழ்பவர்கள் எல்லாருக்கும் தன்னை வாரி வழங்கி இருக்கிறார். அவர்களுடைய இயல்பு என்னன்னு கேட்டா, பகவானை ஒருமா நொடியும் பிரியான் என்கிறார் ஆழ்வார். ஒரு நொடிதான். ஆனா அதை எப்படி சொல்றாரு? பெருமாளை விட்டு பிரிஞ்சா அது ரொம்ப பெருசாயிரும். அதனால அதுக்கு பேரு ஒரு மா நொடி. ஒரு கணம் கூட பகவானை விட்டு அவர்கள் பிரியவே மாட்டார்கள். பெருமாளை சுற்றி அவர்கள் நிற்பார்கள். பெருமாளை வைத்த கண் வாங்காமல் பார்ப்பார்கள். பெருமாளை பார்த்த பார்வையே அகல விடவே மாட்டார்கள். அப்படியே பெருமாளை பூர்ணமாக கண்ணறைஞ்சு பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்படி அங்க பார்வை, ஏன்னா அந்த அந்த இடத்தினுடைய பெயர் அவர்களுக்கு என்ன பேர்னா இமயவர்னு பேர். இந்த பரமபதத்தில் இருக்கிறார்களே அவர்கள் யாருன்னா இமயவர்கள். அதனால பெருமாளுக்கு இமையோர் தலைவான பேர். அதென்ன இமயவர்னா, அவர்கள் கண்ணை எமைக்கிறதே கிடையாது. ஏன்னா நாம அப்படி எமைக்கிற நேரத்துல பெருமாள் நம்ம இழந்துருவோமோ, அப்படி எமைச்சா பெருமாள் நம்மளை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு அந்த குழந்தைகள்லாம் தூங்கும். அப்படி தூங்குனா ரொம்ப விவரமா அந்த குழந்தை என்ன பண்ணா, அம்மாவை நல்லா இறுக்கி கையை இப்படி இறுக்கி கோத்துக்கும் கைய. ஏன் கோத்துக்கிற? நீ என்னை விட்டு போயிட்டேன்னா தூங்குவைய, தூக்கத்துல கூட நீ என்னை விட்டு போக கூடாது, தூக்கத்துல கூட அவனை பிரிய மாட்டேன் அப்படின்னு அம்மா கையை அப்படி கோத்துக்கும். அப்படி கோத்து கொண்டு இந்த குழந்தைகள் எப்படி அவர்கள் உறங்குகிறார்களோ அதை போல ஒரு க்ஷணம் கூட பகவானை விட்டு அவர்கள் பிரியவே மாட்டார்கள். பகவானுடைய அந்த சேவையை, பகவானுடைய காட்சியை அவர்கள் இழப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். அதனாலே பகவானை அப்படியே கண்ணால பார்க்கிறார்கள். ஒரு நாடே அப்படி பார்க்கிறது. அது பேரு அந்தமில் பேரின்பத்து அழிவில் வீடு என்று சொல்லக்கூடியதான திருநாடு என்றதற்கு பெயர். இந்த திருநாட்டு திலகமாக இருக்கிறானே எம்பெருமான், அவனை அப்படியே ஒரு நாட்டு மக்கள் முழுவதுமாக பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அப்படி ஒரு நாட்டுக்கே தலைவனாக இருக்கின்றான். தன்னை வழங்குகின்றான். வழங்குகிறதுனா தன்னை அனுபவிக்கிறதுக்கு கொடுக்கிறான். எப்படி கண்ணனாக அவதாரம் பண்ணி அந்த ஊருக்கே தன்னை வாரி இறைத்தானோ, கிருஷ்ணனை அவர்கள் பரிபூர்ணமாக அனுபவிக்கிறார்கள். கண்ணனை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். கண்ணனுடைய மகிழ்ந்திருக்கிறார்கள். அப்படி எப்படி கண்ணன் தன்னை பூர்ணமாக அனுபவிக்க கொடுத்தானோ அதை போல திருநாடு என்று சொல்லும்படியான அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கும்படியாக ஒரு நாட்டுக்கே தன்னை கொடுக்கிறானே, அதல்லவா மாயம். இங்கே கண்ணனை கட்டுகிறார்கள். எதை வச்சு கட்டுகிறார்கள்? கயிற்றை வைத்து கட்டுகிறார்கள். ஆனா அங்கேயும் கண்ணனை கட்டுகிறார்கள். அங்கே வைகுண்டநாதனை கட்டுகிறார்கள். எதை வைத்து கட்டுகிறார்கள் தெரியுமா? கண்ணை வைத்து கட்டுகிறார்கள். அப்படியே கண்ணை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அங்கே இங்கேன்னு கண்ணனை நகர விட மாட்டார்கள். எங்கேயாவது கண்ணன் அப்படி நகர்ற மாதிரி தெரிஞ்சா பதறி விடுவார்கள், துடித்து விடுவார்கள். ஐயோ பகவானை காணமே 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 காணமேன்னு அவர்களாலே அந்த பகவானுடைய பிரிவை தாங்க முடியாது. அப்படி அவனை விட்டு பிரியாத அடியவர்களாக அவர்கள் அந்த ஊர் முழுவதுமாக நிறைந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு தன்னை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மையை சொல்லுகின்றார். அங்கே இருக்கக்கூடிய யாவரும் அவரை அப்படியே அனுபவிக்கிறார்கள். ஒருத்தி தாம்பாலே பந்தித்தபடி சொல்ல நினையா. அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தி அவ என்ன பண்றா? கயத்தை வச்சு கட்டுறான்றதே நாம நினைச்சு பார்த்தா ஆச்சரியப்படுறோமே. ஆனா இங்க என்னன்னா, ஊரே என்ன பண்ற? கண்ணாலே பந்தித்தல். பந்திக்கிறதுனா, பந்தம் பண்றதுனா இறுக்கி கட்டதுக்கு பேர் பந்தம்னு பேர். அதனாலே அப்படி ஊரே அந்த கண்ணனை பார்க்கும்படியாக கொண்டாடும்படியாக இருக்கிறானே, அதல்லவா அந்த மாயம் என்று சொல்லப்படக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த மாயன்னு சொன்னான். இது அவனுடைய மேன்மை, பெருமையை நினைச்சு நமக்கு வரக்கூடியதான அதிசயம், வியப்பு. ஆனால் சில விஷயங்கள் இன்னும் ரொம்ப அதிசயமா இருக்கும். என்னன்னா, ரொம்ப பெரியவனா ஒருத்தன் இருப்பன், அவன் ரொம்ப சாதாரணமான ஒரு செயல் செய்வான். என்னடா இவ்வளவு பெரியவனா இருக்கிறான், அவன் போய் இவ்வளவு எளிமையாகவா இருக்குது பார்த்தா, அவனுக்கு கொடீஸ்வரனா இருப்பன். பட்டு பீதாம்பரங்கள் அவனால உடுத்த முடியாதா?
ஆனால் ஒரு 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 மல் வேஷ்டி, ஒரு 4 முழ வேஷ்டி, ரொம்ப சாதாரணமான ஒரு வேஷ்டி, ஒரு சாதாரணமான ஒரு சட்டை, அழுக்கா இல்லை, எளிமையாக ஒரு ஆடையை உடுத்தி கொண்டு அப்படி ஒருத்தன் வர்றான்னு சொன்னா அந்த காட்சி இருக்கிறதே, அந்த காட்சியானது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. இவ்வளவு சொத்து சுகங்கள் இருக்கு, இவ்வளவு சௌகரியங்கள் இருக்கு, ஆனால் ரொம்ப சிம்பிள் லைஃப் என்று சொல்லுவார்கள். அப்படி எளிமையாக அவன் வாழ்கிறானே, நல்ல ஆகாரங்கள்லாம் சாப்பிடலாம், அவனுக்கு உடம்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா அவன் ரொம்ப நல்ல ஆகாரங்களிலே விருப்பம் இல்லாமல் சாதாரணமான எளிமையான உணவை சாப்பிட்டான்னா இதை பார்த்தா தானே ஆச்சரியப்படுவோம். அந்த மாதிரி பெருமாளுக்கு அப்படி பெருமாள் அப்படி மனசுல நினைச்சா உடனே என்ன பண்ணுவார்கள், வண்டி வண்டியா வண்டி வண்டியா வண்டி வண்டியா வெண்ணெய், பால், நெய், தயிர் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கலாம். பெருமாள் அதெல்லாம் ஆசைப்படுறது. பெருமாள் பரமத்துல இருந்தா, பரமத்துல இருந்தா பரமத்துக்கு யாராவது வந்தா கேட்பார், கூப்பிட்டு பேசும். மாதிரி ஒரு கோணார் ஒருத்தர் பூலோகத்துல இருந்து பரமத்துக்கு போயிருக்காரு, இப்பதான் புதுசா. நம்ம கேட்ப முடியாது, ஊர்ல என்ன விசேஷம், மழை தண்ணி எல்லாம் இருக்கா, ஏதாவது மத்த இடங்கள்ல ஏதாவது அதிசயம் ஏதாவது உங்க ஊர்ல இருக்கா, நான் கேட்போம்ல. அந்த மாதிரி கண்ணன் கேட்டானா, பகவான் கேட்டான், நாராயணன் கேட்டான். போனாரே சௌக்கியமா இருக்கிறா, எப்படி கோகுலம்லாம் நல்லா இருக்கா, மக்கள்லாம் சௌகரியமா இருக்கிறார்களா, எதுவும் விசேஷம் உண்டா அப்படின்னு கேட்டாங்க. கோனார் சொன்னார், எங்க ஊர்ல வெண்ணையான வெண்ணெய், கொஞ்ச நஞ்ச வெண்ணெய்ல கேட்டான் பகவானே, எங்க பார்த்தாலும் வெண்ணெய் நிறைஞ்சு கிடக்கு, வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு அவ்வளவு வெண்ணெய். ஓஹோ, அவ்வளவு விளைச்சலா, வெண்ணெய் விளைச்சலா? ஆமா, அவ்வளவு வெண்ணெய் இருக்குன்னா எவ்வளவு பால் இருக்கணும், அதான் யோசனை பண்ணிக்கணும். அவ்வளவு வெண்ணெய். சரி, வெண்ணெய் மட்டும் விசேஷம் இல்லை, இன்னொன்னு சொல்றேன், சொல்லு. பின்னையும் இருக்கிறார். பின்னைனா நப்பின்னைக்கு பேர். அதனால இப்போதைக்கு எங்க ஊர்ல ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா வெண்ணையும் பின்னையும் தான். பகவான் பார்த்தா, நாம நாராயணனா இருக்கோம், இங்க உட்காந்து இருக்கோம், போனார் வேற வெண்ணெய் இருக்கு பின்னை இருக்குன்னு சொல்றார். இதெல்லாம் சாப்பிடாமல் அந்த பின்னையை அனுபவிக்காமல் நான் பாட்டுக்கு இங்கேயே உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? பெருமாளுக்கு மனசெல்லாம் வெண்ணெய் சாப்பிடுவேன், பின்னையை கல்யாணம் பண்ணுவேன், வெண்ணெயை சாப்பிடுவேன், பின்னையை கல்யாணம் பண்ணுவேன், இதே நினைப்பு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவர் இருக்கிறது பராவதத்தில். பராவதம் இருக்கிறதே அது எப்படிப்பட்ட ஊர்னா, நான் முதல்ல சொன்னேனே, அவர்கள்லாம் இமையவர்கள், கண்ணை இமைக்கவே மாட்டார்கள், அப்படியே பார்த்து கொண்டே இருப்பார்கள். பெருமாள் இப்படியா இப்படி ஒரு நிமிஷம் போயிட்டா கூட தாங்க முடியாது அவர்களால. அதனால அவர்களே ஏமாத்தக்கூடாது, ஏன்னா ரொம்ப பயபக்தியா, ரொம்ப அவ்வளவு உயர்ந்த பக்தர்கள் அவர்கள், இவர்களே ஏமாத்தக்கூடாது. ஆனா நம்ம கீழே போய் அவதாரம் பண்ணியே ஆகணும், என்னதா பண்றதுன்னு யோசனை பண்ண. அப்போ ஒரு நாள், ஏதோ நாள் கிழமையா இருக்கிற பொழுது பெரிய திருவாராதனம் நடக்கிறது. நல்ல திருவாராதனம் பண்ணா என்ன பண்ணணும்? சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி பின்னோர்கள் நன்னீராட்டி தூபம் தாரா நிற்கவே. நல்ல பெரிய திருவாராதனம் பண்ணி, பெருமாளுக்கு பெரிய திருமஞ்சனம் பண்ணி, நல்ல மாலைகள்லாம் சூட்டி, இந்த தேவர்களை என்ன பண்ணார்கள், தூபம், தூபம்ன்றது நல்ல தூபம் கமலன்னு சொல்ல போறாளே, அந்த தூபத்தை எடுத்து நல்ல தூவி, அப்படியே புகை நல்ல நறுமணம் கமல 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 அப்படியே பரமதமே நிறைஞ்சிருக்கு. அப்படி நிறைஞ்சிருந்தா ஒரு புகை படலம், ஒரு திரை. பெருமாள் அந்த பக்கம் இருக்கார், நித்தியசூரிகள் இந்த பக்கம் இருக்கிறார்கள், இவர்களுக்கு மத்தியில ஒரு திரை பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்படி அந்த திரை பிடிச்ச நேரம் இருக்கே, இந்த தூபக்கால்ல இருந்து அந்த தூப புகையானது அப்படி மேல் நோக்கி எழுந்து கலையக்கூடிய நேரம் எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த நேரம் பெருமாள் பார்த்தார். இவர்களுக்கும் பெருமாளுக்கும் நடுவில் ஒரு திரை இருக்கு, இவர்கள் கண்ணு திறந்தா இருக்கானா பெருமாள் தெரிய மாட்டாங்க. அந்த நேரத்துக்குள்ளே தூபம் தாரா நிற்கவே, தாரா நிற்றல் அப்படின்னா இது வந்து தமிழ்ல ஒரு அற்புதமான ஒரு பிரயோகம். பேசா நின்றான் செய்யா நின்றான் அப்படின்னா தெலுங்குல இருக்கு, தமிழ் இப்ப பேச்சு வழக்குல இல்ல, மாட்டாடதா உண்டே அப்படின்னா பேசிட்டே இருக்கான் அர்த்தம். கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி தாரா நிற்கன்னா தந்துகிட்டே இருக்கார்கள்னு அர்த்தம். அப்படி தாரா நிற்க அப்படி கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இருந்ததே, அந்த சந்தர்ப்பத்தை பெருமாள் பார்த்தார். சரி, இப்ப இவர்கள் கண்ணுல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு விறுவிறுன்னு அங்கிருந்து பூமியில குதிச்சார். அப்படியே யசோதை அவள் மாணிக்கம் கட்டி வைண்ணம் இடை கட்டி ஆணிப்புண்ணால் செய்த வண்ண சிறுதொட்டில் இருக்கிறதே, அந்த தொட்டில கிருஷ்ணாக குதித்தார், விறுவிறுன்னு வளர்ந்தார். அப்படியே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வெண்ணையெல்லாம் வாரி விழுங்கினார். அப்படியே பார்த்தார்,
விறகு வெட்ட வந்த இடத்திலே வில்பிடி மாணிக்கம் கிடைத்தார் போல் என்பார் பெரியவாச்சான் பிள்ளை. விறகு வெட்ட போறான்னா அவன் விறகுதான் வெட்ட போனான். ஆனா அங்க பார்த்தா அப்படி ஒரு கை பிடிக்கிற மாதிரி நல்ல ஒரு மாணிக்கம், அழகா ஒரு பெரிய கல் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி கண்ணன் வந்ததுனோ வெண்ணெய் தின்னுதான். ஆனா அங்க பின்னையும் சமைந்து ரெடியா இருந்தார். அதனாலே வெண்ணையும் இருந்தது, பின்னையும் இருந்தது. அவளையும் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு கிருஷ்ணாவதாரத்தையே பூர்த்தி பண்ணி கொண்டு திரும்ப பரமாவது போய் உட்காண்டார். புகை அப்பதான் அடங்குச்சு. பெருமாள் காட்சி கொடுத்தார். இந்த புகை எழுந்து அடங்குவதற்குள்ளாக பரமபதத்திலிருந்து புறப்பட்டு பூமியிலே கிருஷ்ணாக அவதாரம் பண்ணி திரு அப்பிண்ணை பிராட்டி திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு கிருஷ்ணாவதார லீலைகள் யாவற்றையும் செய்து முடித்து மீண்டும் பரமபதத்துக்கே போனா இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அப்படி இந்த வெண்ணெய் மேல ஒரு ஆவலாதி, ஒரு பேச்சு வழக்கு. அவ்வளவு ஆவலாதியானா அதுக்கு மேல அவ்வளவு பிரியம். ஏன்னா அவனுக்கு ஒண்ணும் கிடைக்காத பொருள் இல்லை. கேட்டா கேட்ட நிமிஷத்திலே தேவர்கள் அப்படியே நித்தியசூரியெல்லாம் கொண்டு வந்து வெண்ணையை மலையாக குமித்து விட மாட்டார்களா? ஆனால் அது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஆச்சாரமா, ரொம்ப கவனமா, பகவானுக்கு செய்யறோன்ற புத்தியோட ரொம்ப கவனமா செய்வார்கள். சில பேர் தடிய பண்ணி பார்க்கணும். ஆச்சாரம்னா என்னன்னு சில பேர்கிட்ட கத்துக்கணும். அவர்கள் இந்த காலத்துல ஒரு அம்மா இருந்தார். கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரங்கள் பண்ணுவாள், பக்ஷணங்கள் பண்ணுவாள். பெருமாளுக்கு 26 பக்ஷணம் பண்றது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு வழக்கம். நல்லா ரொம்ப வசத்தியா பண்ணணும்னு 26 பக்ஷணம் பண்ணுவோம். சில பேர் இன்னும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள், திறமை வந்தவர்கள் 108 பலகாரம்லாம் பண்ணவர்களா எனக்கு தெரியும். இந்த அம்மா என்ன பண்ணுவாள்னா 7 நாள் ஒரு அறைக்குள்ள போய் பூட்டி பண்ணு. 7 நாள் அந்த அறையை விட்டு வெளில வர மாட்டாள். அந்த அறைக்குள்ளே ஏதோ அவள் நீராடுவதற்கு ஏதோ ஒரு சௌகரியம் இருக்கும், அவ்வளவுதான். மனுஷ வாடையே அந்த 7 நாள் இருக்காது. ஒரு விரதத்தை போல இருந்து அந்த 7 நாள் உள்ளேயே இருந்து 108 பலகாரம் பண்ணுவேன். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு 7வது நாள்ல அந்த பலகாரங்கள்லாம் செஞ்சு கண்ணன் பெருமானுக்கு அமுது செஞ்சு அதை கோட்டியாக எல்லாத்துக்கும் கொடுப்பேன். அந்த 7 நாள் ஒரு அறையை விட்டு வெளில வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளவு மனசுல திடமான பக்தி வேணும் தெரியுமா? அப்படியெல்லாம் ஆசாரமாக பண்றது. நாம பண்ணா என்ன பண்றோம்? உப்பு பாக்குறோன்றதுக்கு பேர்ல கிருஷ்ணன் சாப்பிடறதுக்கு முன்னாடியே பாதி பலகாரத்தை நாம தீட்டுறோம். அப்பெல்லாம் கிடையாது. ரொம்ப மடியா ஆச்சாரமா ரொம்ப கவனமா, உப்பு குறைவா இருந்தா பெருமாள் உப்பு கரைவாத்தான் சாப்பிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும். அதனாலதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கோட்டியிலே இலையில உட்கார்ந்தா உப்பு வைக்க கூடாது. பெருமாள் என்ன சாப்பிட்டாரோ, பெருமாள் உப்பு குறைச்சு சாப்பிட்டாரா, நாம உப்பு குறைச்சே சாப்பிட்டுக்கணும். பெருமாள் 2 நாள் உப்பு ஜாஸ்தியா போயிருக்குன்னா சரி போனா போதுன்னு சொல்லி அதையும் அனுசரிச்சு போகணும். பெருமாள் எதை சாப்பிட்டாரோ அதுக்கு மேல கூடுதலாக எதையும் சேர்த்து கொண்டு நம்முடைய நாக்கு ருச்சிக்காக நாம் சாப்பிடக்கூடாதுன்னு பெரியவர்கள் வச்சிருக்காங்க. இலை சேர்த்தா உப்பு வைக்கிறதுல வைஷ்ணவத்தில் ஒரு வழக்கம். ஏன்னு சொல்றேன்னா பகவானுக்கு அவ்வளவு ஆச்சாரமா பண்றதுன்னு வழக்கம். அதெல்லாம் மத்த அவதாரங்கள்ல. கிருஷ்ணனுக்கு இந்த பழக்கமே பிடிக்காது. கிருஷ்ணன் ஒன்னே ஒன்று மட்டும் எதிர்பார்க்கிறான். கண்ணனுக்காக இந்த வெண்ணையை, பாலை, தயிரை நாம் எடுக்கிறோம். அதனாலே மனசுல கிருஷ்ண 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 கண்ணன் வந்து சாப்பிட மாட்டானா? அந்த வெண்ணெய் திரண்டு வர்ற பொழுதே அந்த வெண்ணைக்கும் ஆசை இருக்குமா, நம்ம கண்ணன் வாய்க்குள்ள போக மாட்டோமா? அந்த பெண்ணுக்கும் ஆசை இருக்குமா, நம்ம வீட்டு வெண்ணெய் கண்ணன் தொடமாட்டானா அப்படின்னு அவ்வளவு ஆசைப்படுவாள். இப்போ பாத்திரத்துல வெண்ணெய் அள்ளி வச்சிருப்பார்கள். வச்சுட்டு ஏதாவது வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளுக்குள்ளே இடையில அந்த வெண்ணெய் வந்து பார்ப்பார்கள். ஏன் சும்மா சும்மா அதை பார்க்கணும்னா, இல்ல கிருஷ்ணன் வந்தார்னா இந்த வெண்ணெய் அப்படி பிஞ்சு கையில அள்ளி இருப்பானே, அந்த பிஞ்சு கையில அப்படி அள்ளுனா அந்த விரல் தடம் அந்த வெண்ணெய் மேல பட்டிருக்குமே, அந்த விரல் தடம் தெரியுதான்னு பாக்குறதுக்காக வந்தோம்னு சொல்லுவார்கள். அப்படி அவர்கள் கண்ணனுக்காக 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 கடையிற பொழுது இப்படி வெண்ணெய் திரண்டு வரும். உடனே அப்படி வலிச்சு எடுப்பார்கள். வலது கையில வலிச்சு எடுப்பார்கள். அப்பா கிருஷ்ணனுக்காக வெண்ணெய் வந்துருச்சு அப்படின்னு வலிச்சு எடுப்பார்கள். திரும்ப வெண்ணெய் திரண்டு வரும். அது இந்த பக்கம் விழுற மாதிரி தெரியும். கடைஞ்சிட்டு இருக்கிற பொழுது நம்ம வலது கையில் எடுக்கிறோமா இடது கையில் எடுக்கிறோமா தெரியாது. இடது கையை வச்சு வலிச்சு எடுப்பார்கள். வழக்கை இடக்கை வழக்கை தெரியாத ஆயர்கள்னு பேர். அவர்கள் இடது கையில் எடுக்கிறார்களா வலது கையிலுக்காக தெரியாது. ஆனாலும் கூட கிருஷ்ணனுக்காக எடுக்கிறோன்ற ஆசையோட அவர்கள் கை அதிலே பட்டிருக்கிறது இல்லையா, இதுக்கு பேர் தான் கரஸ்பர்சம்னு பேர். அது பரமபதத்துல வெண்ணெய் ஆர்டர் பண்ணாலும் கிடைக்காது. அங்க பண்ணி கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஹை கிளாஸ் உலகத்தை படிக்காத படிப்பெல்லாம் ஏதோ தேசத்தெல்லாம் போய் படிச்சுட்டு வந்து ரொம்ப சுத்தமா பண்ணி கொடுத்தா கூட அது ஒரு 4 இட்லி நம்ம வீடுகள்ல நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் செஞ்சு கொடுக்குற ருச்சி எங்கேயுமே வரவே வராது.
அவர்கள் ஒன்றும் பெரியதுக்கு பாடமா படிக்கிறார்கள், பட்டமா வாங்குறார்கள், அப்படி இல்லை. அன்போடே செய்கிறார்கள். பிள்ளை வயிறு நிறையன்றக்காக பெற்ற தாய் செய்கிறார், உறவினர்கள் செய்கிறார்கள், அடியார்கள் செய்கிறார்கள். அவர்கள் செஞ்சா, இந்த காலத்துல மதுரையில திருவேங்கடசாமி இருந்த அவர் என்னதான் பண்ணுவார்னே தெரியாது. அவர் மடப்பள்ளிக்குள்ள போவார், இந்த நிமிஷம்டா அப்படின்பார், அவ்வளவுதான். யார் வந்தாலும், எத்தனை பேர் வந்தாலும், அவர் கைமணத்தினுடைய ருசி இருக்கே, இத்தனை வருஷம் ஆச்சே, யாருடைய கையிலையுமே அந்த சுவையை சாப்பிட்டதே கிடையாது. ஒண்ணும் பெருசா பதார்த்தங்கள்லாம் நிறைய எல்லாம் சேர்த்து நெய்யோ பாலோ அதெல்லாம் ஊத்தலாம் மாட்டார். அவருக்கு ஒரு அன்பு இருக்கிறது. அந்த அன்பு அவரின் கையின் வழியாக வருகிறது. அந்த மாதிரி இந்த ஆய்ச்சிகள், இடைச்சிகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய அன்பு நிறைந்திருக்கிறது. ஆனபடினாலே அந்த அன்புக்காக வேண்டி பெருமாள் அவ்வளோ பெரிய பரமபதநாதன் அல்பம் இந்த வெண்ணைக்காக ஆசைப்பட்டு அங்கிருந்து இங்க வந்தான்னா அதுதான் ஆச்சரியம், அதுதான் மாயம். ஆனபடினாலே சொன்னால் மாயனை அப்படின்னா. அதற்கு மேலே மண்ணு வடமதுரை மைந்தனை. வடமதுரைன்றது ரொம்ப புண்ணியமான நகரம். மோட்சபுரியாக இருக்கக்கூடிய 7 ஸ்தானங்கள்ல அது ஒரு பிரதானமான ஸ்தானம். பகவான் அவன் இந்த பூலோகத்திலே அவதாரம் பண்ண வேண்டும் நினைச்சா அவன் மட்டும் பிறக்க மாட்டான். அவனுடைய வைகுண்டம் கூட அவதாரம் பண்ணும். அந்த வைகுண்டத்தை கிருஷ்ணனாக அவதாரம் பண்றான் அப்படின்னு வைகுண்டத்துல கூப்பிட்டு சொல்றானே, வைகுண்டமே நான் கிருஷ்ணனாக பூமியில பிறக்க போகிறேன் அப்படின்னு அவன் சொன்னால் உடனே இந்த வைகுண்டம் என்ன பண்றது, தன்னை அதுவே 3ஆ பிரிச்சுக்கிறது. அதுவே துவாரகையாக ஆகிறது, அதுவே பிருந்தாவனம் ஆகிறது, அதுவே மதுராபுரி ஆகிறது. வைகுண்டம் தான் மதுராபுரி. அந்த மதுராபுரியிலே கண்ணன பெருமான் அவதாரம் பண்ணினான். அந்த மதுராபுரின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு நேத்து கிடையாது. கிருஷ்ணன் பிறந்தனால மட்டும் மதுரைக்கு பெருமை இல்லை. இதற்கு முன்பாக வாமன பெருமாள் அந்த மதுராபுரின்ற ஊர்ல தான் தபஸ் பண்ணினார். அதற்கும் மேலாக லவணாசுரன் ஒரு அசுரன். இந்த லவணாசுரனை சத்ருகனன் ஜெயித்தான். ஜெயித்து சத்ருகன ஆழ்வான் அவன் இந்த மதுரைக்கு அரசனாக ராஜ்யம் பண்ணி இருக்கிறான். ஆனபடினாலே வாமனனுடைய தபஸினாலே பெருமை பெற்ற ஊர். அதற்கு மேலே லவணாசுரனை வதம் பண்ணி சத்ருகனன் ராஜ்யம் பண்ண ஊர். இப்ப கண்ணன் பிறந்து அதனாலே இந்த ஊருக்கு பெருமை ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வட மதுரை. அதற்கு மைந்தன் பேர். மைந்தன்னா பிள்ளை, அவ்வளவுதான் மொழிபெயர்ப்பு தர முடியும். ஆனால் நல்ல தமிழ் அறிந்தவர்களுக்குத்தான் இந்த சொற்களை எல்லாம் சரியாக பொருள் புரிந்து கொள்ள முடியும். அது என்ன மைந்தன்? மைந்து அப்படின்ற வார்த்தைக்கு வலிமை என்று தமிழே பொருள். மைந்துனா வலிமை. யார் ஒருவன் வலிமை உடையவனாக இருக்கிறானோ அவனைத்தான் மைந்தன் என்று அழைக்க வேண்டும். அவன்தான் மைந்தன். கண்ணபிரான் மைந்தன், வலிமை உடையவன். பரிபாடல்னு ஒரு இலக்கியம். இந்த இலக்கியத்துல பகவான் எப்படிப்பட்டவனா, அறத்தினுள் அன்பு நீ, தீயினுள் திரள் நீ, சொல்லினுள் வாய்மை நீ, கல்லினுள் மணி நீ. நிறைய கற்கள் இருக்கின்றன. ஆனா மாணிக்க கற்கள் தான் ரொம்ப வசதி. இந்த கற்களுக்குள்ளே 1008 சொற்கள் இருக்கலாம். ஆனா அந்த சொற்களுக்குள்ளே எது சத்தியமான வார்த்தையோ அதுதான் பெருமை வாய்ந்தது. அதை போல தீயினுள் திரள், தீக்குள்ளே நல்ல வலிமையான அக்னி ஸ்வரூபமா பகவான் இருக்கிறார். அதை போல மரத்தினுள் மைந்து, அறத்தினுள் அன்பு நீ, மரத்தினுள் மைந்து. வீரர்களுக்குள்ளே வீரமாக நீதான் இருக்கிறாய். மறவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வீரம் இருக்கிறதே அது பகவான் தான். அதனாலே மரத்தினுள் மைந்து நீ என்று சொல்கிறார். இப்படி மரத்தினுள் மைந்தாக பகவான் இருப்பதனால அவனுக்கு மைந்தன் பேர். அப்படி என்ன வீர சாகசம் பண்ணினான்னா, ஒரு பிள்ளை பிறந்த நிமிஷத்துல பெற்றவர்களுடைய காலில் அந்த விலங்கை அறுத்தெறிஞ்சான்னா, வசுதேவர் தேவகி இவர்கள் கால்களிலே விலங்குகள் கட்டப்பட்டிருந்தன. பகவான் அவதாரம் பண்ணுகின்ற பொழுதே அவர்களுக்கு செய்தி கொடுக்கிறான், அவர்களுக்கு செய்தி தெரிவிக்கின்றான். என்ன செய்தி தெரிவிக்கின்றான் அப்படின்னா, அவன் அவதரிக்கக்கூடிய காலத்திலேயே இந்த செய்தியை தெரிவிக்கின்றான். நீங்கள் என்னை கோகுலத்துல போய் விடணும். எப்படி விடுறது? காலதான் விலங்கு இருக்கேன், அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். பெருமாள் அவதாரம் பண்ணான். பண்ண நிமிஷத்தில் தந்தை காலில் பெரு விலங்கு தாழ் அவிழ வந்து தோன்றிய மைந்தன்னார் ஆழ்வார். பிறந்த நிமிஷத்திலேயே தாய் தந்தையருடைய காலிலே கட்டுப்பட்டிருந்த விலங்குகளை அறுத்தானே. அதனாலதான் பாகவத புராணம் சொல்ற பொழுது இதெல்லாம் கிருஷ்ண ஜென்ம கட்டம்னு பேரு. கட்டம்னா அந்த பகுதி, கண்ணனுடைய பிறப்பு வரலாறு. அந்த வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது பாகவத புராணத்துல என்ன பலன் சொல்லி இருக்குன்னா, யார் ஒருவர் கண்ணன பெருமான்
பிறந்து அவனுடைய தாய் தந்தையர்களுடைய காலிலே கட்டப்பட்டிருக்கூடிய விலங்கை அறுத்தான் என்கின்ற வரலாற்றை கேட்கிறார்களோ அவர்களுக்கு பிறவி என்கின்ற விலங்கு கிடையாது. அவர்கள் பிறவி என்கின்ற விலங்கினாலே கட்டப்பட்டிருக்கிறார்களே, அந்த விலங்கு அறுபடும், இனி அவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்று அதற்கு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே தந்தை காலில் பெருவிலங்கு தாழ் அவிழும்படியாக அவன் மைந்தனாக வந்து அவதாரம் பண்ணினான். ஆனபடினாலதான் ஆண்டாள் சொல்றா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொல்ற. அதற்கு மேலே அவன் யார் அப்படின்னா, தூய பெருநீர் யமுனை துறைவனை. துறைவன், யமுனை துறைவன், தூய பெருநீர் யமுனை துறைவன். அந்த யமுனை நீரானது பெருநீராக இருக்குது. பெருநீர்னா நிறைஞ்சு வெள்ளமா பாய்ந்து வருவதற்கு தான் பெருநீர்னு பேர். ஆனால் அது தூய்மையோடு இருக்கிறது. தூய்மைனா அந்த தூய்மை என்பது புற தூய்மையை மட்டும் சொல்வதல்ல, ஒரு அக தூய்மை இருக்க வேண்டும். இதுக்கு 2 விதமான தூய்மைகளை காட்டுகிறார் உரையாசிரியர். பொதுவா பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றோம். இன்னைக்கு எப்படி பெருமாள் திருவாராதனம் அப்படின்னா, வைஷ்ணவர்கள் சில சொற்கள் இருக்கின்ற இந்த சொற்கள்லாம் பொதுவாக உலக மக்கள் பேசக்கூடிய மொழின்றது ஒண்ணு. ஆனா வைணவர்கள் அவர்கள் பேசும்படியாக பேசுவதல்ல. அவர்கள் சொல்ற பொழுது அதற்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மொழி அமைப்பவர்களுக்கு மணிப்பிரவாளம் என்று சொல்வார்கள். சம்பிரதாய பரிபாஷை அப்படின்னு இதுக்கு பேர், பரிபாஷைன்னு பேர். இந்த பரிபாஷைன்னு சொல்லக்கூடியது குழு குறின்னா சொல்றார்கள். அந்த மாதிரி இந்த குழுவிலே வைணவர்களுக்கு மத்தியிலே இந்த சொற்கள் புழங்கும். அவர்கள் என்ன சொல்லுவார்கள், குழம்பு அப்படின்னு சொல்றது. அப்புறம் குழம்புன்னு பொதுவா சொன்னாலும் கூட அதுக்கு சரியான ஒரு வைணவ பதம் என்னன்னா நெகிழ் கரியமுதுன்னு சொல்லுவார்கள். அவ்வளவு நீளமா சொல்ல வராதனால எல்லாரும் நெழின்னு வாயில சொல்றோமே ஒழிய, வாஸ்தவத்திலே நெகிழ் கரியமுது. ஏன்னா காய்கறிகளை எல்லாம் போட்டு நெகிழ செய்து அதிலே அந்த குழம்பை செய்வதனால இதுக்கு நெகிழ்கரியமுது. காய்கறிகளை கரியமுது என்று சொல்வார்கள். பேச்சு வழக்கில் கரமுதுன்னு சொல்றார்களே ஒழிய அதுக்கு பேர் கரியமுது. ஏன்னா பெருமாளுக்கு அமுது செய்யறோம், எல்லாத்தையும் செஞ்சு பெருமாள் அமுது செய்ய முடியாத பெருமாளுக்கு தான் பிரசாதமா செய்யறோம். ரசம் அப்படின்றது சம்ஸ்கிருத வார்த்தை, ரொம்ப பேர் தெரியாது. தூய தமிழ்ல பேசுறோம், சுத்த தமிழ்ல பேசுறோமா? சுத்தம்ன்றதே சம்ஸ்கிருத வார்த்தை, தூய தமிழ்னு சொல்லணும். அதனால தூய தமிழ்ல பேசுறோன்றவர்கள்லாம் அவர்கள் சாதம் போட்டா ரசம் தான் ஊத்து சொல்லுவார்கள். ஆனா ரசம்ன்றது சம்ஸ்கிருத வார்த்தை. சாறு என்பது தமிழ் சொல். புளியை கரைத்து அதனுடைய சாற்றை எடுப்பதனாலே சாறுன்றது தமிழ் சொல். சாற்றமுது என்று வைணவர்கள் சொல்லுவார்கள். சாற்றமுது, ரசத்துக்கு சாற்றமுது என்று வைணவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர். கண்ணல் அப்படின்னா சர்க்கரைக்கு கண்ணல்னு பேர், கரும்புக்கு கண்ணல்னு பேர். அந்த கரும்பை பிழிந்து வரக்கூடிய சர்க்கரை, அந்த சர்க்கரையை பயன்படுத்தி செய்யக்கூடக்கூடிய அமுது என்பதனை கண்ணல் அமுது. அதுக்கு முன்னாடி இன்னொரு திரு சேர்த்து பெருமையா அதை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடியதுன்றதுனாலே திரு சேர்த்து திருக்கண்ணமுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் வைணவ பரிபாஷைகள். வைணவர்களுக்கு மத்தியில இப்படித்தான் பேசுவார்கள், அவர்களுடைய சொற்கள்லாம் இப்படித்தான் இருக்கும். அத போல ஒரு சொல் என்னன்னா, பெருமாள் மற்றவர்கள் என்ன சொல்ல, பூஜை வைக்கிறது, பூசை ஓடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. வைஷ்ணவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். பெருமாளை ஆராதனம் செய்தல், ஆராதனம் கூட வெறும் ஆராதனம், அது பேர் திருவாராதனம். பெருமாளுக்கு பண்ணக்கூடிய பூஜைக்கு திருவாராதனம் அப்படின்னு பேர். அந்த திருவாராதனம் பண்ற பொழுது எப்படி பண்ணணும், விதியெல்லாம் இருக்கு. பெருமாளுக்கு முன்னாடி 5 பாத்திரங்கள் வைக்கணும். அந்த 5 பாத்திரங்கள்ல இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கணும். இதுக்கு பேர் அர்க்யம். பெருமாள் திருக்கைகளை விளக்கிக் கொள்வதற்காக. இன்னொன்னு பாத்தியம், பாத்தியம்னு சொல்லக்கூடிய திருமால் பாதங்களை விளக்கிக் கொள்வது, கழுவிக்கொள்வது அப்படின்றதுக்காக அது பாத்தியம். அடுத்து ஆச்சமணியம். ஆச்சமணியம் என்பது பெருமாள் திருப்பவளம் சோதித்தல், அவருடைய வாய் கொப்பளிக்கிறாரே அதற்காக ஆச்சமணியம், வாய் கழுவுறது ஆச்சமணியம். அதற்கு மேலாக ஸ்நானியம். ஸ்நானியம்னா நீராடுவதற்கென்று எடுத்து வைத்திருக்கூடியது. அந்த ஸ்நானிய பாத்திரத்தை பின்னால பானியம், பானியம்னா தாகம் தனித்துக் கொள்வதற்காக, நீர் அருந்துவதற்காக பயன்படுத்துவது. சுத்தோதகம், இதெல்லாம் உதகம்னா தண்ணி. இதெல்லாம் ஒன்ன தொட்டு ஒண்ணுக்குள்ள பாத்திரத்தை மாத்தி 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 நம்ம என்ன பண்றோம், உதிரணி கையில வச்சுக்கோமே, கரண்டிய மாத்தி மாத்தி போடுற பொழுது நடுவுல இருக்கக்குள்ள தொட்டுக்கணும். ஏன்னா அப்படி தொட்டாதான் இது இந்த மத்ததுக்குள்ள தொட்டதனுடைய அந்த
இது போகும். அதனால அதுக்கு பேர் சுத்தம் பண்றதுக்காக சுத்தோதகம் அப்படின்னு அதுக்கு பேர். இப்படி 5 வட்டில்களை வைத்துக் கொண்டுதான் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும் விதி இருக்கு. அப்ப இந்த 5ஐயும் வச்சு பண்ணா அது புனிதமான தீர்த்தம். அதான் தீர்த்தம். தீர்த்தம்னா தூய்மையான நீர் என்று பொருள். அப்ப அந்த தீர்த்தம்ன்றது என்னன்னா, பெருமாள் கையை திருக்கைகளை விளக்கி கொண்டது, திருவடிகளை சோதித்தது, பாதங்களை கழுவினது, அவருடைய திருப்பவளம் வாயமுதம் இருக்கிறதே அதை செய்தது. இதுக்கெல்லாம் பேர். அப்ப முதல்ல என்ன பண்ணுவார்கள், பெருமாளுக்கு முதல்ல திருவாராதனம் பண்ணுவார்கள். அதுக்கு முன்னாடியே ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் என்ற அடியார்கள் இருக்கிறார்களே, அவர்களை வணங்கி அவர்கள்ட்ட அனுமதி பெற்றுக் கொண்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு அப்புறமா அந்த பெருமாளுடைய தீர்த்தத்தை எல்லாம் எடுத்து என்ன பண்ணணும்னா, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு அந்த தீர்த்தங்களை கொடுக்கணும். கொடுத்த பிற்பாடு அவர்களுடைய பிரசாதமாக தீர்த்தம் நம்மகிட்ட வரும். அப்ப பெருமாளுடைய தீர்த்தமும் ஆச்சு, பெருமாளுடைய அடியார்கள் ஆகிற ஆழ்வார்களுக்கு தீர்த்தமாச்சு, இவர்கள் எல்லாருடைய தீர்த்தத்தையும் தான் நம்ம கையில வாங்குறோம். அதனால இந்த தீர்த்தத்துக்கு புனிதமானதுன்னு பேர். இப்ப இந்த யமுனையில என்ன விசேஷம்னா, கண்ணனும் இந்த யமுனையில தான் நீராடுறான். கண்ணனுடைய அடியார்கள் ஆகிற கோபிகைகளும் கண்ணனோட சேர்ந்து நீராடுகிறார்கள். ஜலக்கிரீடைன்னு பேர். அப்போ அப்படி நீராடுகின்ற பொழுது கண்ணனுடைய பாதங்கள், கண்ணுடைய கைகள், கண்ணுடைய திருவடிகள் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளதானே இருக்கும். இத தனியா எடுத்து கொடுத்தா அப்ப தீர்த்தம்னா, கண்ணனுடைய திருமேனி முழுக்க அந்த நீரிலே நீராடி விளையாடி அந்த பெண்களும் அவர்களுமாக ஆனந்திக்கிறார்களே, அப்ப அந்த யமுனை தூய்மையானது தானே. அதனாலே ஆண்டாள் சொன்னா தூய பெருநீர் யமுனை அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் காட்டுற, தூய்மைன்றது உடம்புல இல்ல, மனசுல வேணும். எது தூய்மைனா, எது ஒன்று சத்தியமோ, எது ஒன்று நேர்மையோ, எது ஒன்று நியாயமோ அது பக்கமா நிக்கிறது தான் தூய்மை. அதான் மன தூய்மை. மனத்துக்கள் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் என்றான் வள்ளுவர். அந்த மனத்திலே தூய்மை யாருக்கு இருந்தது? யமுனைக்கு இருந்தது. பயம் இல்லை. மனசுல தூய்மை இருந்தா பயம் இருக்க. சீதையை ராவணன் அபகரித்துக் கொண்டு போனான். அப்படி சீதையை அபகரித்துக் கொண்டு போகின்ற பொழுது அந்த ராவணன் அபகரித்துக் கொண்டு போன காட்சியை கோதாவரி நதி பார்த்தது. பின்னால ராமர் தேடி வர்றார். மானே சீதையை பார்த்தியா, மரமே சீதையை பார்த்தியா, மயிலே சீதையை பார்த்தியா, கோதாவரியே சீதையை பார்த்தேன்னு கேட்டா கோதாவரி அமைதியா இருக்கு, வாய திறக்கல. ஏன்னா ராவணன் மேல அவ்வளவு பயம். ராவணன் எங்கேயோ எங்கேயில இருக்கான், தெற்கு கோடியில இருக்கான். இது தெற்கு பக்கத்தை பார்த்தா, இலங்கைக்கு பார்த்தா அது வடக்கு கோடியில இது இருக்கு. ஆனா எங்கேயோ இருக்க ராவணன் நம்மளை எதுவும் செஞ்சிருவானு பயம், வாயே திறக்கல. ஆனால் யமுனை எங்க ஓடுது தெரியுமா? கம்சனுடைய அரண்மனை வாசல்ல யமுனை ஓடுறது. கம்சனுடைய அரண்மனை வாசல்ல இந்த யமுனை நதி பாய்ந்தாலும் கூட கிருஷ்ணனை தலையில வச்சு கொண்டிருக்கிறார் வசுதேவர். வச்சிட்டு இருந்தா வசுதேவருக்கு வழி விடுறது யமுனை. நாளை கம்சனுக்கு தெரிஞ்சா நம்ம எதிரி கிருஷ்ணன் தப்பிச்சு போடுறதுக்காக இந்த யமுனை தான் உதவி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த யமுனை மேல கண்டிப்பா கம்சனுக்கு கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோபப்பட்டா பட்டுக்கடா, பகவானுக்கு தொண்டு செய்கிறேன். பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய நான் எங்கேயோ இருக்கக்கூடிய ராவணனுக்கு பயந்து கொண்டு கோதாவரி நதி வாய மூடினது. ஆனால் தான் வாசல்லே பாய்ந்தாலும் கூட கம்சனை கண்டு அஞ்சவில்லை யமுனை. அதனாலே தூய்மை சொன்னார்கள். நம்ம அன்னைக்கு பார்த்தோமே, பெருமாள் தன்னுடைய திருவடியாலே உலகத்தை அளந்த பொழுது அந்த திருவடியிலேயே திருமஞ்சனம் பண்ணினான். இது ஒரு வைஷ்ணவ வார்த்தை, அபிஷேகம்னு சொல்ல மாட்டார்கள், திருமஞ்சனம்னு சொல்லணும். திருமஞ்சனம் பண்ணினான் பிரம்மதேவன். அந்த திருமஞ்சனம் பண்ண தீர்த்தம் தான் கங்கையாக பெருகி வந்தது. அதனால இந்த கங்கை இருக்காளே, எப்ப பார்த்தாலும் இந்த யமுனையை பார்த்து, யமுனை ஆள் வேற கொஞ்சம் கருப்பு, கங்கை சிவப்பு வெளுப்பா. அதனாலே எப்பயுமே கொஞ்சம் கருப்பா இருந்தா மட்டமா பார்க்கறது நம்முடைய சமூகத்துல ஒரு பழக்கம். இதனால இவருடைய எப்பயுமே கொஞ்சம் மரியாதை குறைச்சலா பேசுறது, கேலியும் கிட்டதுமா பேசுறது, இதே பண்ணிட்டு. அதுவும் இல்லாம கங்கை அடிக்கடி சொல்றேன், நான் யாரும் தெரியுமா, பெருமாள் திருவடியிலிருந்து அப்படியே வர்றேன், பெருமாள் திருவடியிலிருந்து அப்படியே வரேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு. யமுனைக்கு ரொம்ப நாளா மனசுல வருத்தம். என்னதான் இருந்தாலும் கங்கை சரி, நிறம்தான் கருப்பா போச்சு, அதனால ஒண்ணும் இல்லை, அது ஏதோ பிறவி குணம் போனா போடுது. ஆனா அந்த கங்கைக்கு இந்த பெருமை இருக்கே, அதை அடிக்கடி சொல்லி சொல்லி வேற காட்டுறாளே. ஆமா, அப்போ பெருமாள் திருவடி நமக்கு கிடைக்காதான்னு நினைச்சான்.
அதனால பெருமாள்கிட்ட கேட்டா, பெருமாள் வர பொழுது, பெருமாளே கிருஷ்ணா பகவானே உன்னுடைய திருவடி எனக்கு கிடைக்காதா, நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டேன். ஆச்சு. வசுதேவன் தலைக்கு மேல வச்சிருக்கிறான் கிருஷ்ணனை. தலைக்கு மேல வச்சிருந்து இப்பதான் இறங்குறான். இறங்குனா கிருஷ்ணன் பிறண்டானின் சந்தோஷத்துல வருணன் மழை இன்னைக்கு என்னைக்கு இல்லாத மழை எனக்கு கொட்டி தீக்கிறான் சந்தோஷத்துல. யமுனை நீர் உயர்ந்து கொண்டே போகிறது. வசுதேவன் இறங்குற பொழுது முழங்கால் அளவுக்கு இருந்தது. உள்ள நடக்க 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 யமுனை தண்ணி மேல ஏறி ஏறி கழுத்துக்கு வந்துருச்சு. உள்ள குழந்தைக்கு எதுவும் ஆகுமோன்னு வசுதேவன் பயப்படும். ஏன்னா கிருஷ்ணன் சொல்லித்தானே போறான், பகவானுடைய உத்தரவு, அதனால போறான். எப்படினாலும் வழி கிடைக்குன்னு நம்பினான். இந்த யமுனை அப்படியே திரண்டு எப்படியா கிருஷ்ணனை பாத்திர மாட்டோமான்னு நினைப்பேன். அப்பன்னு பார்த்த கண்ணன் என்ன பண்ணா, உள்ள தொட்டில படுத்திருந்த கூடையில படுத்திருந்தானே, ஒரு திருவடி பிஞ்சு பாதம் அதை எடுத்து அப்படி வெளில நீட்டினான். யமுனைக்கு சந்தோஷம். ஆஹா, இந்த திருவடியை தொட்டுதானே கங்கை பெருமையா இருக்கிறாள், இன்னைக்கு இந்த திருவடியை நான் பார்த்துட்டோம்னு அப்படியே அலையெல்லாம் திரட்டிட்டு அந்த திருவடியை தொடலான்னு பாஞ்சு வருவன். காலத்துக்கு உள்ள வச்சு அப்படியே கீழே விழுந்துறாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு திருவடியை வெளில நிற்குவான். திரும்ப யமுனை திரண்டு பாஞ்சு திருவடியை தொட்டலான்னு போவாள். திரும்ப உள்ள வச்சு இப்படியே விளையாண்டு அப்புறம் திருவடியை தொட்டு அப்படியே மேல தொட்டதுக்கு அப்புறம் அவன் கேட்டான், கிருஷ்ணன் சொன்னான், ஏன் பாதத்தை மட்டும் தொடணும்னு ஆசைப்படுறேன், கங்கைக்கு திருவடியை மட்டும்தான் கொடுத்தேன், ஆனால் யமுனையே உன்னிடத்திலேயே தான் கிடையா கிடக்க போறேன். நான் மட்டும் இல்ல, என்னுடைய கோபிகா ஸ்திரீகள் பாகவதர்கள், பகவானாகிற நானும் கோபிகைகளாகிற பாகவதர்கள் யமுனையிலேயே நாங்கள் விளையாட போகிறோம். யமுனா தீரவிகாரி பிருந்தாவன சஞ்சாரி கோவர்தன கிரிதாரி கோபால கிருஷ்ண முராரி யமுனா தீரவிகாரி. அவனை சொல்ற பொழுது யமுனா தீரவிகாரின்னு எனக்கு பேரே வர்ற பொழுது, அதனால நீ கவலைப்படாத. என்னை என்ன தெரியுமா சொல்லுவார்கள், யமுனை துறைவன்னு அழைப்பார்கள். உன்னை சொல்லி என்ன சொல்லுவார்கள், கிருஷ்ணனா யாருனா யமுனை துறைவன்னு சொல்ல போகிறார்கள்னு அன்னைக்கு கண்ணன் யமுனைக்கு பண்ண ஆசீர்வாதம் இருக்கிறதே, அந்த தூய்மை இருக்கிறதே, அதை ஆண்டாள் சொல்றா, தூயமிரு நீர் யமுனை துறைவனை. அவன் தான் ஆயர் குலத்திலே தோன்றினான். அந்த குலத்துக்கே அணி விளக்காக தோன்றினான். அந்த குலத்துக்கே ஒரு தீபமாக தோன்றினான். சொல்றார்கள், ராமன் எப்படிப்பட்டவன் சொன்னால், ராமன் ஆர்தரியுமா, ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்பிரமேயம் சீதாபதிம். அதுக்கு மேல என்ன, அவன் யாருன்னு கேட்டா குலான்வய ரத்ன தீபம். அந்த குலத்திலே, இக்ஷுவாகு குலத்திலே ஒரு ரத்ன தீபமாக ராமன் தோன்றினானே, அதே போல இந்த குலத்துக்கு தீபமாக கண்ணன் தோன்றினான். தோன்றினான்னா அவன் தோன்றுதல்ன்றது சொல்ற ரிஷி சொல்ற, தேவகி என்கின்ற கிழக்கு திக்கு இருக்கிறதே, அந்த கிழக்கு திக்கிலே கிருஷ்ணன் அச்சுத பானுர் ஆவிர் பூதம், கிருஷ்ணனாகிற சூரியன் உதித்தான். அதே போல இந்த குலத்தை மேம்படுத்துவதற்காக இந்த குலத்திலே கண்ணன் பெருமான் அவதரித்தான், உதித்தான். ஆனபடினாலே சொன்னால் அந்த ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கு. அதுக்கு மேல சொன்னா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. நியாயமா ஆயர் குலத்திலே கண்ணன் தோன்றல, இங்க பிறக்கல. அவன் தோன்றினது என்னவோ அங்கதான் மதுரையில தான் தோன்றினான். ஆனா இங்க தோன்றினா சொல்றாளேன்னா வியாக்கியானம் சொல்றார், ஒரு குழந்தை எங்கே பிறந்து அழறதோ, ஏன்னா குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு இதை வச்சு நம்ம உறுதி பண்ணுவோம். பொதுவா எல்லாரும் யாருக்காவது ஏதாவது ஒரு அழுகை சத்தம் கேட்டா துக்கம் நடக்கும். ஆனா குழந்தையோட அழுகை சத்தம் கேட்டா, பிறந்த உடனே குழந்தை அழுதாதான் எல்லாத்துக்கும் சிரிப்பே வரும். அந்த மாதிரி குழந்தை எங்கே பிறந்த அழுது பால் குடிக்குமோ அதுதான் அது பிறந்த இடம், அதான் அதுக்கு ஜென்மஸ்தானம். பகவான் அங்க மூச்சே காட்டல மதுரையில. அவன் பிறந்தது யாருக்குமே தெரியாது, யாரும் எதுவும் சொல்லிக்கல. ஆனால் அவன் நேரா இங்க வந்தான். இங்க யசோதையினுடைய இடத்துல போய் அவனை வச்சதுக்கு அப்புறம் தான் வாய் விட்டு அழுதான். கண்ணன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், எல்லாரும் கொண்டாடினார்கள். அதனால இங்கேதான் கண்ணன் தோன்றினான் என்று சொல்கிறாள் ஆண்டாள். ஆனபடினாலே ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்தான். அந்த கண்ணனுடைய பேரை சொல்லி யசோதையை சொல்ற பொழுதெல்லாம் கிருஷ்ணனுக்கு அம்மானா எவ்வளவு பெரிய பெருமை. தாயை குடல் விளக்கம் செய்தான்னா பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டினான்னு எழுதுறாரு. பெற்ற வயிற்றுக்கு எல்லாத்துக்கும் நெத்திக்கு தான் பட்டம் கட்டுவார்கள்.
ஆனா வயிற்றுக்கு பட்டம் கட்டுதெல்லாம் என்ன அர்த்தம்? கிருஷ்ணனை என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள். இப்படிப்பட்ட பிள்ளையை பெறுவதற்கு இந்த தாய் என்ன நோன்பு நோற்றாளோன்னு எல்லாரும் இந்த தாயை கொண்டாடுகிறார். அதானே பிள்ளைக்கு பெருமை. தாய்க்கு பெருமை சேர்க்கும்படியான பிள்ளை அல்லவா இன்னைக்குமே பிள்ளையாக இருக்க வேண்டாம். அதானே பிள்ளையினுடைய இயல்பு சொல்றாங்க இல்லையா? அவனுடைய தாய்க்கு அவன் அப்படிப்பட்ட சிறப்பை ஏற்படுத்த வேண்டாம். அதான் நல்ல குழந்தை அப்படின்றதுக்கு அடையாளம் சொல்ற. கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு கூப்பிட்டான் விஸ்வாமித்திரன். கௌசல்யா சுப்ரஜா, கௌசல்யா சுப்ரஜானா ஏன் கௌசல்யை சொல்லணும்னா, தசரதன்ட்ட போய் பிள்ளையை அனுப்புன்னு சொன்னான். நீ புதல்வர் 4 கரிய செம்மல் ஒருவனையே தருதி அப்படின்னு 4 பிள்ளையில ஒரு பிள்ளைய கரிய செம்மல் அந்த முதல் மகன் இருக்கானே அவனைத்தான் கொடுன்னு தசரதன்ட்ட கேட்டா அவனே அரமனசாதான் கொடுத்தான். வசிஷ்டர் சொல்லிட்டார் கொடுத்து விட்டுரு அப்படின்னு அவனதான் கொடுத்தான். ஒருவேளை கௌசல்யை பெற்றதாய் என் பிள்ளை அனுப்பாதேன்னு சொன்னா ராமன் கிடைச்சிருக்க மாட்டான் விஸ்வாமித்திரன். அதனாலே அன்றைக்கு தடை சொல்லாமல் இருந்தாயே தாயேன்னு அந்த தாயை பெருமைப்படுத்தி சொல்லுகின்றான். அதனாலே என்னைக்குமே அந்த தாய்க்கு பெருமை சேர்க்கும்படியாக அந்த தாயினுடைய பெயர் விளங்கும்படியாக பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாலே பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டினான். யாரு? தாமோதரன். தாமோதரன்னா என்ன அர்த்தம்? வயிற்றிலே கயிற்றின் தழும்பு இருக்கிறது கண்ணனுக்கு. நாமெல்லாம் சமாட்டம் பண்ணிக்கிறோம். தோல்ல தழும்பு இருக்கு, சங்க சக்கரத்துடைய அடையாளம் இருக்கு. அந்த மாதிரி பெருமாள் இடுப்புல பெருமாள்கிட்ட கேட்பார்களா, நீங்க யாருன்னா என் இடுப்பு பாருங்க. இது என்னதுன்னா இந்த தோல்ல இருக்கக்கூடிய இந்த சங்க சக்கரம் இருக்கு, இது எதை காட்டுது? நான் பெருமாளுக்கு அடியவன்னு காட்டுதா? பெருமாள் இடுப்புல இருக்க இந்த கயிறு தழும்பு இருக்கு, அது எதை காட்டுதா? நான் அடியார்க்கு அடியவன்னு காட்டுகிறது. ஒரு அடியவளாக இருக்கக்கூடிய ஒரு யசோதை, ஒரு ஆய்ச்சி, அவள் தன் கயிற்றாலே தன் கையினாலே கட்டலாம்படியாக அவன் தன்னை எளிமையாக கொடுத்திருக்கான். அப்படி தன்னை எளிமையாக கொடுத்து கொண்டு சேஷியினுடைய திரு இலச்சினை என்று எழுதுகின்றார் அழகியமனவாள பெருமான் நாயனார். இலச்சினைனா அடையாளம், முத்திரை அர்த்தம். நாம தோல்ல சங்க சக்கரம் முத்திரை வச்சிருக்கிற மாதிரி பெருமாள் இடுப்புல ஒரு முத்திரை வச்சிருக்காரு. கயிற்று தழும்பை தொட்டு பார்த்தா தெரியும். அந்த தழும்பு தான் நான் அடியாருக்கு அடியவன் அர்த்தம். நீங்க பார்சாதி பெருமாளை பார்த்தா எப்படி இருக்காரு? வேற எந்த பெருமாள்கிட்டயும் அப்படி இல்லை. பார்சாதி பெருமாளுடைய திருமுக மண்டலம் முழுக்க தழும்பு. ஏன்னா பீஷ்மர் அம்பு மழை பொழிகிறார். அர்ஜுனன்ட்ட சொல்லியிருக்காரு, அர்ஜுனான அவனை காப்பாத்துறேன்னு. மழை பீஷ்மர் எவ்வளவு அம்பு மழை பொழிந்தாலும் அந்த அம்புகளை எல்லாம் தன்னுடைய முகத்திலே ஏற்றுக்கொண்டு அந்த தழும்போட இருக்கிறான். தன்னை நம்பினவனை காப்பேன் என்பதற்கு அடையாளமாக தழும்போடு இருக்கிறானே, அதை போல அவன் இடுப்பிலே பெற்றிருக்கக்கூடிய தழும்பு என்பது தாமோதரன். அப்படிப்பட்டவனை வாயினால் பாடி ஆழ்வார் சொன்னார், உணர்ந்து உணர்ந்து உரைத்திருப்பாங்க. நல்ல மனசுல உணர்ந்து வாயால பாடுங்க. ஆண்டாள் அப்படி சொல்ல, வாயில பாடுன்றான், எடுத்த உடனே பாட சொல்றான். ஏன்னா ஆழ்வார் ஒரு மகா ஞானி. 16 வயசுல திருவாய்மொழியை ஞான கடலாக அள்ளி சொன்னார். கீராதேங்கன்னு ஒருத்தர் திருநெல்வேலியில இருந்த அவர் சொல்லுவார், ஆண்டாள் 5 வயசு குழந்தை. இந்த குழந்தைகள் முதல்ல என்ன பண்ணும்னா எடுத்த உடனே ஞானத்தை பெற்று உணர்றதெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்ட விஷயம். முதல்ல குழந்தை என்ன பண்ணும், ஆசாசியா பேசும், ஆசாசியா அன்பு காட்டும். அந்த அன்பு வஞ்சனை இல்லாமல் காட்டும். அந்த மாதிரி இந்த குழந்தை மனசோட ஆண்டாள் என்ன பண்றா, வாயினால் பாடு, அப்புறம் மனத்தினால் சிந்திப்போம், அப்புறமா உணர்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. நம்ம கைகண்ட பெருமாள் சொல்ற பழம் பத்திரம் புஷ்பம் தோயம், ஏதோ ஒண்ணு உன்னாலே கைகண்டது, உனக்கு கைகண்ட ஏதோ ஒரு இலை, அதை கொண்டு வந்தால் என்னுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்தால் நான் உகக்கிறேன் என்று அவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு நம்மாலே இயன்றதை கொண்டு போய் பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பித்து நாம் செய்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும், நோன்புக்கு எந்த தடையும் இருக்காது என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தை தெரிவிக்கின்றாள். இந்த அளவோட இன்றைய தினத்துக்கான பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணி கொள்ளலாம். உள்ளும் சிலம்பினகான் உள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள விழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதிமணி மாடங்கள் தோன்றும் ஊர் நீதியால் நல்லபத்தர் வாழும் ஊர் நான்மறைகளோதும் ஊர் வில்லிபுத்தூர் வேத போனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடிப்பூரத்து செகத்துரித்தாள் வாழியே
திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே, 143 வைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண் உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர் கோதை மலர் பதங்கள் வாழியே. ஸ்ரீமதியை விட்டுச்சித்தாரே மனோனந்தனகேதவே நந்தனந்த சுந்தரியை கோதாயே நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமாசி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். மங்களாசாசனபரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைக பூர்வைஹி ஆச்சாரியைஹி சதாயாத்து மங்களம். ஆழ்வார் பெருமானார் உயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன் திருவடிகளே சரணம். அடியன் சுவாமி தனியோஸ்மி ஸ்மித ராமானுஜன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தன்யஸ்ரீ சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.